ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवत रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। सान्द्रानन्दावबोधात्मकमनुपमितं कालदेशावदिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रैर्यनिर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनः उरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत् भाति साक्षात् गुरुपवनपुरे। हन्तभाग्यं जनानाम् अग्रे पश्यामि तेजो निबिडतरकला यावळी लोभनीयं पीयूषप्लवितोऽहं तदनु तदुतरे। दिव्यकैशोरवेशं तारुण्यारम्भरम्यं परमसुखरसास्वाद रोमाञ्चिताङ्गैः आवीतं नारदाद्यैः विलसदुपनिषत् सुन्दरी मण्डलैश्च। बाहुद्वन्द्वेन रत्नोज्ज्वलवलयभृताय शोणपाणिप्रवळेनोपाता वेणुनाळीं प्रसृतनखमयूखाङ्गुलीं सङ्गशारां कृत्वा वक्त्रारविन्दे सुमधुरविकसद्रागमुद्भाव्यमानैः शब्दब्रह्मामृतैः त्वं शिशिरितभुवनैः सिञ्च सिञ्च मे कर्णवीथीं। योगीन्द्राणां त्वदङ्गेष्वधिकसुमधुरं मुक्तिभाजां निवासः भक्तानां कामवर्षद्युतरुकिसलयं नाथ ते पादमूलं। नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णा। कारुण्यसिन्धो कृष्णा कारुण्यसिन्धो ओ कृत्वा निशेषतापान् प्रतिशतु परमानन्द
சந்தோகலக்ஷ்மீ அஜ்ஞாத்வா தே மஹத்வம் யதிஹ நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதः ஸ்தோத்ரம் சைதத் சஹஸ்ரோத்தரம் அதிகதரம் த்வத் பிரசாதாய பூயாத் வேதா நாராயணீயம் ஸ்ருதிஷு ஜனுஷஸ்துத்யத வர்ணனேன ஸ்பீதம் லீலாவதாரைரிதமித குருதாம் ஆயுராரோக்ய சௌக்கியம் ஆயுராரோக்ய சௌக்கியம். ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் பாராயணத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரவச்சனத்தில் இது கடைசிக்கும் முன்னாள் பெனல்டிமேட் டே. இந்த புத்தாண்டெல்லாம் கொண்டாடுறதுக்கு முன்னாடி முந்தின நாள் ரொம்ப கோலாகலமாக இருக்கும் பாருங்க, ஈவ் அப்படின்னு பேர் இதுக்கு. அந்த மாதிரி இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நாள், நல்ல அர்த்தத்துக்கு வச்சுக்கலாமே இதை. அதனால் அப்பேற்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தை ஏனைய ஆச்சாரியர்களுடைய கிரந்தம் ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்களை கொண்டு ஓரளவுக்கு தெரிந்தவரை அல்பஸ்ச காலோ பகவஸ்ச விக்னாகாங்கிற கிரமத்தில் குறைஞ்ச காலத்துக்குள்ள எவ்வளவு சொல்ல முடியுமோ அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதில் ஒரு கடனை சிலது விட்டு போயிருக்கு நடுவில். நேற்று சொன்னதில் பெருமாள் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் தூய பெருநீர் யமுனையை கடந்து ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர்ந்து பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி புள்ளின்வாய் கீண்டு கன்று குணிலா வெறிந்து குன்று குடையா விடுத்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலாய் நின்று இருந்தான். நான் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமோ, ஆண்டாளுடைய திருப்பாவையை வச்சே பாகவதம் வந்துடுத்து. அதே வார்த்தை பாருங்க, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். சங்கு சக்கரத்தோட தானே பிறந்தார். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். அம்புஜ ஈக்ஷணம் பங்கையர் கண்ணான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் தூய பெருநீர் யமுனையை கடந்து ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர்ந்து பேய்முலை நஞ்சுண்டு பூதனாவதம் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி சகடாசுர பஞ்சனம் புள்ளின் வாய் கீண்டான் பகாசுரவதம் கன்று குணிலா வெறிந்தான் கபித்தாசுரன் வத்சாசுரனுடைய வதம் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலுக்கு முன்னாடி குன்று குடையா விடுத்தவன் கோவர்தனோத்தரணம் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து. பலஸ்ருதி கேட்டாச்சு. ஆண்டாளுக்குள்ளேயே பாகவதம் அடங்கிடுத்தோ. 4000 அடிக்க வேண்டாம், 30க்குள்ளேயே அடங்கிடுத்தே. அப்பேற்பட்ட பெருமாள் சர்வலோகேஸ்வரன், அவனுக்கு இந்த மாதிரி தொட்ட இடமெல்லாம் அசுராவேஷம் தலையெடுக்கின்றது. சும்மா ஒரு புல்லை தொட்டா அது ஒரு அசுரன் ஆயிடுது, புல்லாசுரன். தூணை தொட்டா தூணாசுரன். மக்கள்லாம் பயந்து போயிட்டா, என்னையா இது, இந்த ஊரே எப்படி இருக்கு, நம்ம கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி நடக்கிறதேன்னு சொல்லிட்டு ஊரை மாற்றி விட்டான். யோசிச்சு பாருங்கோ, நம்ம கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு பாரம்பரியமாக ஒரு வீட்டில் இருக்கோம். ஒரு குழந்தைய, நம்ம மாற்று குழந்தைய எறும்பு கடிச்சுடுறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன எவ்வளவு எறும்பு கடிச்சிருக்கு தெரியுமா? ஒருத்தர் வந்து சொல்கிறார், எறும்பு கடிச்சு கொடுத்தோன்னா வீடை மாற்றிடணும். மாற்றுவோமோ? மாற்ற மாட்டோம். ஏன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இடம் மாற்றுறதுங்கிறது சுலபம் கிடையாது. கேஸ்காரனுக்கு நம்ம பேரை திருப்பி கொடுக்கணும், ஆதார் கார்டில் போய் திருப்பி மாற்றணும், பேங்க்காரங்கிட்ட போய் கரஸ்பாண்டன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் போர் வேலை. அதனால் எறும்பே கடிக்கிறதுன்னு விட்டுடலாம். ஆனால் இங்கே ஏதோ ஒரு பூத்தனையும் சகட்டனும் எல்லாம் போயிட்டா. ஒத்தனும் கிருஷ்ணர் ஒன்றும் அசைக்க முடியல. ஆனால் அந்த ஊர் மக்கள் பாரம்பரியமாக இருந்த ஒரு கிராமத்தை இன்னொரு இடத்துக்கு மாத்துறானா கிருஷ்ணர் மேலே அவளுக்கு எவ்வளோ காதல் இருந்திருக்கும் பாருங்கள். நம்ம ஊரில் ஏதாவது ஒரு லான்னு கொண்டு வந்தால் உடனே கொடியை பிடிச்சி ட்ரெயினை நிறுத்தி கொளுத்தி தன்னை கொளுத்தி இன்னொன்னுத்தை கொளுத்திப்பா. சும்மா ஒரு பஸ் அச்சேத்தனம் ஒரு பஸ் ஓரமாக நின்றுருக்கும், அது மேலே பெட்ரோலை போட்டு கொளுத்தி என்ன அட்டுழியம் பண்ணுறோம். இதே கிருஷ்ணருக்கு இப்படி ஆயிடுத்துன்னா மற்றவா என்ன சொல்லியிருக்கணும்? இதை பாரு யசோதா, சி இட் இஸ் யோர் ப்ராப்ளம், இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் சன். யூ சேஞ்ச் யுவர் ஹவுஸ், யூ கோ எனிவேர், ஐ எம் நாட் பாதர்ட், வி வில் ஸ்டே ஹியர்னு சொல்லியிருக்கணுமோ. அந்த கோபஸ்திரீகளுக்கும் கோபர்களுக்கும் கிருஷ்ணர் மேலே என்ன ஒரு காதல். ஒருத்தர் ஒரு எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினதா தெரியலையே.
அதனால்தான் உத்தவனை திருப்பி அனுப்புறார். அப்புறம் போய் பார்த்துட்டு வா, நீ என்னவோ உனக்கு என் மேலே பக்தி இருக்குது, காதல் இருக்குங்கிறியே, காதல்னா உனக்கு என்னன்னு அங்கே போனாதான் தெரியும்னர். உத்தவன் அழுதுண்டே வந்தார். இந்த மாதிரி ஒரு காதலை, பக்தியை நான் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லைனர். அதனால் இந்த இடத்துல சொல்கிறார், இது ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்கிறாளாம். உபநந்தன் முதலானவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். யாவதோற்பாதி கோரிஷ்டோ விரஜம் நாபிபவேதிதः தாவத் பாலானுபாதாய யாஸ்யான்யோன்யத்ர சானுகாः அதிருஷ்டபூர்வே புவி பூதநாதரூதுதந்தமுத்பாபித தீக்ஷமாணः. தேசிகன் எடுக்கிறார். சமேத்ய கோபாசஹ மாதவேன பிருந்தாவனம் சத்வரம் அபியகச்சது. சரி, இப்போ இந்த ஊரை காலி பண்ணியெல்லாம் சொல்லியாச்சு, இன்னொரு ஊர் கொடுக்க வேண்டாமா? இந்த பழைய பில்டிங்கெல்லாம் உடைச்சிட்டு புது பில்டிங் கட்டுறான்னா அவன் வேறு ஏதாவது வீட்டுக்கு போங்கன்னு சொல்வானே, அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு இடம் கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறச்ச பிருந்தாவனம்னு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சாலாம். பிருந்தாவனம் நான் இந்த முதல்ல நாளே சொல்லிட்டேன், பிருந்தாவனம்னு பேர். அது பக்காரமா மாதிரி பிருந்தாவனம்னு மாதிரி விருந்தாவன கிட்டத்தட்ட சமானார்த்த சப்தமாக வந்துருத்து. இப்போ எப்படி பெருமாள் தன்னுடைய மனசால சந்திரனை சிருஷ்டிச்சாரோ, வேதத்தில் வருமே சந்திரமா மனசோஜாதா. சந்திரன் யாருன்னா பெருமாள் மனசுலேருந்து வந்தவனாம். அந்த மாதிரி பெருமாளுடைய ஞாபகம் மனசெல்லாம் நிறைந்து பிறந்த ஊராம் விருந்தாவனம். கோகுலத்துக்கு பெருமை உண்டு. அடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேல். ஆயர்பாடி அழகுதான். ஆனால் விருந்தாவனத்துக்கு அதை விட பெருமை. ஏன்னா ராசக்கிரீடை எல்லாம் அங்கே தான் நடக்க போகிறது. இதெல்லாம் அவர் ரொம்ப அட்ரஸ் மாற்றிகிட்டே இருப்பார். கிருஷ்ணர் பிறந்தது ஒரு ஊர், வளர்ந்தது இப்போ 2-3 ஊர் ஒன்றா மாறி உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து உத்தரப்பிரதேசம் குஜராத் ஒரு ஸ்டேட்டாக மாறிகிட்டே இருப்பார். ராமருக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான். அவர் எவ்வளோ ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ்லேருந்து நேபாள் கல்யாணம் பண்ண போய் அப்புறம் வந்து அவருடைய இன்டர்ன்ஷிப் நம்ம விஸ்வாமித்திர கீழே நடந்த ட்ரைனிங் எல்லாம் பீகார், அப்புறம் தண்டகாரண்யம் வழியாக நடந்து வந்ததெல்லாம் மத்திய பிரதேஷ், நாசிக் பஞ்சவட்டி மகாராஷ்டிரா, கிஷ்கிந்தா கர்நாடகா, திருப்புல்லணை எல்லாம் தமிழ்நாடு, அப்புறம் ஸ்ரீலங்கா, ஃபாரின் வேறு போயிருக்கிறவர் இல்லையா. அதனால் இப்படி கிருஷ்ணர் விருந்தாவனத்துக்கு வர வேண்டும். அதை சொல்கிறார் தேசிகன். ஏனௌஷதீனாம் அதிபம் புரஸ்தாத் ஆஹ்லாதஹேதும் ஜகதாமகர்ஷி தேனைவ தத்யௌ மனசா வனம் தத் கிருஷ்ணோ கவாம் க்ஷேம சமிருத்திமிச்சன். விருந்தாவனத்தில் புல்லெல்லாம் அப்புறம் எப்படி ஆச்சுன்னார், இந்த கரும்பை நன்னா பிழிஞ்சு கருப்பஞ்சாராக எடுத்து எல்லா புள்ளியும் நன்னா அந்த கருப்பஞ்சாரில் தோச்சு எடுத்து, இந்த பாதுஷாக்கெலாம் மைதா இப்படி போட்டு பொரிச்சு, அப்புறம் நீங்கள் சக்கரைப்பாகில் தானே போடுவேள், அந்த மாதிரி இது நன்னா பொரிச்சு எடுத்து அப்படியே அந்த புல்லை போடணுமா. அது கொஞ்சம் வெள்ளை பூத்துருக்கும், ஏன்னா சக்கரைப்பாகு வந்துருத்தோனோ. அதெல்லாம் அந்த பசு சாப்பிட்டு பாலெல்லாம் ஸ்வீட்டாக இருக்குமா. எப்படி யோசிச்சு பாருங்க, நீ சக்கரையே போட வேண்டாம் பாலுக்கு. தேசிகன் சொல்கிறார். ஆசீன் நிஷேவ்யா பிருத்திவி பசூனாம் புண்ட்ரேக்ஷும்பாணீம் திருணயா வபூவன் தஸ்மின் அரண்யே தருபி பிரபேதேல் கல்பத்ருமா மனு கல்பபாவா. தேசிகன் சொல்கிறார், ஒரு புல்லும் கல்பக விருட்சமாக மாறிடுத்துனார். எல்லாரும் அந்த ஊரில் ஏதாவது வேணும்னா புல்லுக்கிட்ட போய் புல்லே எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்டுருவாளா. ஏன்னா கற்பக விருட்சம்ல ஏதோ அந்த இந்திரன் கொல்லபுரத்தில் இருக்குன்னு நினைக்காதீங்க. விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் இருக்கும்போது ஒவ்வொரு புல்லும் கல்பக விருட்சம்னு விட்டார் தேசிகன். ராமாவதாரத்தை பற்றி தேசிகன் ரகுவீர கத்தியம்னு பாடியிருக்கார். அதில் சாதிப்பார், ஜங்கம பாரிஜாத்தன்னர். பாரிஜாத்த மரம் கேள்வி, அது புஷ்பம் அழகாக அந்த அதான் கல்பத்ருமம் தான். அதில் ஒரு கொடி சுற்றின்னு இருக்கோம், பாரிஜாத புஷ்பம் வரும். அது யாருக்கும் கொடுக்க மாட்டான் இந்த இந்திராணி. அது கேட்டதை கொடுக்குமா அந்த மரம். நீங்கள் அந்த மரத்துக்கிட்ட என்ன போய் கேட்குறீளோ, பட்சணம் எல்லாருக்கும் கொடுத்தோம், 2 பேர் குறைஞ்சி கொடுத்துன்னு சொல்லி கீழே போய் பட்சணம் கொடுன்னு கேட்டால் அது கரெக்டாக சீடை, வெள்ளை சீடை, உப்பு சீடை எல்லாத்தையும் தனித்தனியாக பேக் பண்ணி கொடுத்துரும். எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு மரம் பாரிஜாத புஷ்பம். ஜங்கம பாரிஜாத்தனர் கேட்டதை கொடுக்கறதோனோ. ராமர் காட்டுக்கு நடந்து வரும்போது சுதீக்ஷ்ணர் சரபங்கர் அகஸ்தியர் வால்மீகி சுக்ரீவன் ஆஞ்சநேயர் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணின் ஷபரி ஜட்டாயுக்கு. அவள்லாம் சொன்னாலாம், கற்பக விருட்சத்துக்கிட்ட நாங்கள் போய் கேட்கணும், நாங்கள் நடந்து போய் கேட்கணும். ஆனால் ராமர் கற்பக விருட்சமாக நடந்து வரார். ஸோ இவர் மொபைல் கல்பக விருட்சம் இல்லையா, அதுக்கிட்ட நம்ம போக வேண்டாம். ஜங்கம பாரிஜாத்தன் தேசிகன், மொபைல் கல்பக விருட்சம்னர். அதனால் அப்பேற்பட்ட உயர்ந்த இடமாக இருந்ததாம்
பகவான் இதை விஷ்ணு புராணத்தை எடுக்கிறா. விருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேனா கிளிஷ்ட கர்மணா சுபேன மனசாத்தியாதம் கவாம் சித்திம் அபீப்சதா. பசுக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும்னு பெருமாள் நினைச்சாராம். அப்பேற்பட்ட ஊருக்கு சென்ற பிறகு ஒரு நாள் பெருமாள் குழந்தைகளோடு தன் தோழர்களோடு விளையாடக்கூடிய சமயத்தில் ஒரு மரம், கபித்த மரத்துக்குள்ள ஒரு அசுரன் பிரவேசம் பண்ணதா அவருக்கு தெரியுது. கபித்தாசுரன் பேர். அவன் ஒரிஜினல் பேர்லாம் நமக்கு என்னன்னு தெரியாது. கபித்த மரத்துக்குள்ள வந்துட்டா கபித்தாசுரன், கத்திரிக்காய் வித்தா கத்திரிக்காய், அவ்வளோதான். இன்னொருத்தன் கண்ணுக்குட்டியாக வந்தான். அந்த கண்ணுக்குட்டிக்குள்ள ஒரு அசுரன், அதான் சொன்னேனே, தொட்ட இடத்துலலாம் வத்சாசுரன், கண்ணுக்குட்டி அசுரன், அவ்வளோதான். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். இதை வச்சு அதை முடிச்சுட்டார். இவனுக்கு ஒரு தனி ஆயுதம், அவனுக்கு ஒரு தனி ஆயுதம் இல்லை. வந்த கன்றுக்குட்டியை கீழே அந்த காலால் எடுத்தார். ஒரு சுழட்டினார். அப்போ காலை இப்படி நிமித்தினார். எப்போ இந்த ஜாவ்லின், இப்போ அந்த யார், இந்த நீரஜ் யார், அவர் நீரஜ் சோப்ரா தானே, அவர் ஜாவ்லின்லாம் போட்டு அடிக்கிற பாருங்க. நம்ம தட்டை போட்டால் இங்கே போகிறது, அவர் போட்டால் அது 2-3 கிலோமீட்டர் தள்ளி அது எங்கேயோ போய் விழுறது இல்லையா. அதனால் அப்போ அந்த ஜாவ்லின் இந்த மாதிரி போடுறவாள்லாம் நீங்கள் பின்னாடி பார்த்தேன்னா அந்த ஹைண்டில் அப்படி தூக்கிப்பா. அது மாதிரி கிருஷ்ணர் அந்த கபித்தத்தை சுற்றி, வத்சத்தை சுற்றி இப்படி காலை இப்படி நிமித்தினார், அடிச்சார். அது சுற்றி போய் இந்த ஃப்ரிஸ்பிங்கிற மாதிரி போய் அப்படியே அந்த கபித்த மரத்துக்குள்ளே போன உடனே ஒரே கல் என்னது 2 மாங்காய். என்ன எல்லாம் நீங்கள் இதெல்லாம் சாதாரண விஷயங்கள்லாம் என்கிட்ட கேட்குறீங்களே, மாங்காய் கதையெல்லாம் போட்டாச்சு. ஆண்டாள் அதனால தான் சொன்னா, இப்போ பெருமாள் காலை இப்படி எடுத்தார் இல்லையா, இப்படி இருந்த காலை இப்படி தூக்கினார் இல்லையா, அதனால் கால் வலிச்சிருக்குமா. அப்புறம் பின்னாடி ஏதாவது ரூமட்டைட் ஆர்த்ரைட்டிஸ், லிகமெண்டேர் அது இதுன்னு குழந்தைக்கு வந்துடக்கூடாதேன்னு பல்லாண்டு பாடினா. கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி. ஐயோ, அந்த குழந்தை கால் ஏதாவது ஆயிருக்க போகிறதே, அந்த கால் நன்னா இருக்கணுமே திருவடி. கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி. நம்ம உடனே இந்த இவர் தூக்கி போடும்போது என்னம்மா தூக்கி போடுறாரு, அப்புறமாதான் தானே கொண்டாடுறோம். ஆண்டாளுக்கு என்னென்னா அவர் காலுக்கு வலி வந்துட போகிறது, அதனால தான் அவள் ஆழ்வார் நம்ம இல்லை. அதனால் அதை பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். கன்று அது கொண்டு எரியும் கருநிற என் கன்றே இளங்கன்று எரிந்திட்டாய் இருடி கேசா கற்றினை இமைத்து கனிக்கு ஒரு கன்றினை பற்றி எரிந்த பரமன் திருமுடி. இதெல்லாம் பெரியாழ்வார் திருமொழியில் கபித்தாசுரனை வத்சாசுரனை கொன்ற கட்டணங்களை ஆண்டாள் கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி. அடுத்தது பகன் ஒரு அசுரன் வந்தான். இந்த ஹூ இஸ் திஸ் பகன் அப்படின்னா, அவன் ஒரு கொக்கு. அந்த பகன் ஒரு கொக்கா வந்தான். அந்த கொக்கு என்ன பண்ணி எடுத்து உள்ளுக்குள்ளே அவ்வளவு கிருஷ்ணர் மேலே ஒரு வெறுப்பு, துவேஷம், அது அக்னியாக இருந்தது. அந்த அக்னி பிறக்கத்தான் கண்ணனை கொல்ல வேண்டும்னு வந்தது. கிருஷ்ணர் அதனுடைய பீக் மேலே ஒன்று கீழே ஒன்று பிடிச்சார். புள்ளின் வாய் கீண்டு பிச்சு எறிஞ்சுட்டார். சார் அனிமல்ஸ் எல்லாம் கொல்றார் சார், மேனகா காந்தி கிட்ட போய் சொல்ல போகிறோம் இல்லையா, வந்துருவோம். போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம், கொக்கை காக்க போராடுவோம். ஏதாவது போராட்டம் பண்ண வேண்டியதான். போராட்டத்துக்குன்னு இருக்கவா 4-5 பேர் இருப்பா. எங்கேயாவது எதாவது ஆயிடுச்சுன்னா அது உடனே நமக்கெல்லாம் போய், நமக்கும் சில விஷயங்கள் பிடிக்கலன்னா நம்ம போய் அங்கெல்லாம் போய் உட்காருவோமோ. அங்கே போய் உட்காந்து என்ன இந்த கொடியை பிடிச்சுட்டே உட்காரணும். உண்ணாவிரதம் இருந்துட்டு பின்னாடி போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்துடணும். எல்லாம் எதுக்கு நமக்கு இல்லையா. அதுக்கு நம்ம ஏகாதசி இருந்துருவோம். அதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். எனக்கு என்ன ஏகாதசி விரதம், அது நம்ம ஓப்பனாக பின்னாடிலாம் போய் சாப்பிட மாட்டோம், முன்னாடியே பைத்தங்கஞ்சி சாப்பிட்ருவோம். அதனால் தமாபதந்தம் சனிகிருஹ்ய துண்டைர்யோர்பியாம்பகம் கம்சசகம் சதாம்பதி பஷ்யத் சுபாலேஷு ததாசலீலயா முதாவஹோ வீரணவத்திவௌகசாம். புள்ளின் வாய்க்கீண்டு எல்லாம் சில ஆச்சாரியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு ஸ்லோகம் பாகவதத்துக்கு அப்படி கீழே ஒன்று பிடிச்சார், மேலே ஒன்று நீட்டினார். ஏதோ அங்கே இப்போ ஒரு பெரிய டெத்து நடக்கிறது, ஒரு அசுரன். அது ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பல, அவன் போயாச்சு, அவ்வளோதான். அதுதான் முக்கியம் நமக்கு. அதை பெரியாழ்வார் எடுக்கிறார். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ள அசுரன் உருவானை தான் கண்டு புல் இது என்று போதுக்கோ வாய்க்கீண்டிட்ட பிள்ளையை குழல்வாராய் அக்காக்காய் அப்படின்னு. அக்காக்காய் குழந்தைக்கு தலைவாரணம்னு நினைக்கிறார் ஆழ்வார். அம்மா கூப்பிட்றாளாம், ஏண்டா பாவம் அந்த கொக்கை போய் கொண்டுட்டு வந்துட்டியேடா, உன் தலையெல்லாம் அப்படியும் இப்படி நீ கொக்கு கொல்லும்போது அப்படியே எப்படியும் போயிடுத்து, நான் தலை வாரி விடுறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாளாம். இப்போ அந்த கொக்கு போயிடுத்தோன்னு பகன் போயாச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னார், சுகபிரம்மம் மேலே கதையை நகத்தின்னு போயிட்டார். தேசிகன் இருக்கார் இல்லையா, ஒரு விஷயம் சாதிக்கிறார்.
இந்த கொக்கோட பாடி கீழே விழுந்திருக்கு. இப்போ அதை டிஸ்போஸ் பண்ணணும் இல்லையா? அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு அதில் பார்த்தா பியூர் ஒயிட், அழகான வெள்ளை, பேஜ் கூட கிடையாது, கொஞ்சம் கலந்த மாதிரி கூட இல்லை, அப்படியே பியூட்டிஃபுல் ஒயிட், பியூர் ஒயிட், ஸ்பாட்லெஸ் ஒயிட். அதில் ஃபெதர்ஸ். இந்த புக் மார்க்கெல்லாம் குட்டி போடும் தெரியுமோ? மயிலிறகெல்லாம் குட்டி போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? நன்னா இப்போல்லாம் போடுறது இல்லையா? இப்போ வர இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இதுன்னு நினைக்கிறேன். மீனெல்லாம் அது போடும், 4-5 குட்டி போட்டு இதெல்லாம் பண்ணும். அசைந்தாடும் மயில் இறகு ஒன்று கண்டால் பாட வேண்டியது தான். அதே மாதிரி இந்த கொக்குனுடைய வெள்ளை ஃபெதர்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் சேர்த்து வச்சுருத்தோம். அது மலை மாதிரி குவிஞ்சிருக்கு, காட்டன் மரம் மாதிரி. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, டேய் நம்ம விருந்தாவனத்துக்கு பார்டர் இஷ்யூ வரக்கூடாது. இத்தனைக்கும் பக்கத்தில் சீன தேசம் இல்லை, ஆனாலும் இவாளுக்கு ஒரே பயம், பார்டர் ப்ராப்ளம் ஏதாவது வந்துட போகிறது. அதனால் அந்த ஒயிட் ஃபெதர்ஸை வச்சு ஒரு ஃபென்ஸு கட்டினாலாம் விருந்தாவனத்துக்கு. தேசிகன் தெரிவிக்கிறார். அது மேலேந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா, சந்திரன் அசந்து போயிடுவானா. ஒருவேளை நம்ம பக்கத்தில் இருக்க வேண்டிய நட்சத்திரங்கள்லாம் கீழே ஒரு சர்க்கிளாக இருக்கும்னு. கேது மாலா ஒரு நட்சத்திரத்தில் மாலை பண்ண மாதிரி இருக்கான் மேலேந்து பார்க்கறதுக்கு சொல்கிறார். சபக்ஷ கைலாச நிபஸ்ய கோப பகஸ்ய பக்ஷான் அபிதோ பபந்து வனே ததான்யபி கோர விருத்தீன் க்ஷேப்தும் பிரவருத்தா இவ கேதுமாலா. யசோதை ஒரு நாள் பகாசுர வதமெல்லாம் இருக்கு, ஒரு நாள் அப்படி குழந்தைக்கு ஏதோ கதை சொல்கிறா. அவளுக்கும் கதையெல்லாம் சொல்ல வரும். யசோதை அப்பப்போ போய் பிரவச்சனம்லாம் பண்ணிட்டு வருவோம். அவள் சொன்னா, பாருடா தர கிருஷ்ணா, அம்மா கதை சொல்லுமா. இல்லை ராமன்னும் தருந்தான், தசரதன் பிள்ளை. அவன் வந்து சீதையை கல்யாணம் பண்ணிட்டு அவள் காட்டுக்கு போனா, நன்னா தான் இருந்தா. ராவணன் ஒருத்தன் வந்தான், வந்து சன்னியாசி வேஷம் எடுத்துட்டு சீதையை கடத்த வந்தானா. லக்ஷ்மணா என் வில் அம்பெங்கே அப்படின்னு கிருஷ்ணர் கத்த ஆரம்பிச்சுட்டாராம். இவளுக்கு என்னவோ நம்ம ரொம்ப சீரியஸாக கதை சொல்லி குழந்தைக்குள்ளே ஏதாவது வந்துடுத்தோம். ஏன்னா பெருமாளுக்கு தான் தெரியும், தானே தானே ராமர். அதனால் அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக யசோதை இவ்வளோ அழகாக கதை சொல்லியிருப்போம் பாருங்க. ஹி பிகேம் தட் கேரக்டர். லக்ஷ்மணா என் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு வா. ஐயோ நம்ம குழந்தைக்கு ஏதோ ஆயிடுது, போய் அந்த திருஷ்டி எடுக்கிறதுக்கு எடுத்துன்னு வாடி தட்ட, ஏதோ உள்ளே போயிடுத்துன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆறாம். இதை கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் லீலாசுக்கர் எடுக்கிறார். ராமோ நாம பபுவஹும். என்ன அழகாக சொல்கிறார். அம்மா சொல்கிறாளாம், ராமன் தருந்தான் அப்படின்னு அவர் சொல்கிறாராம், கொட்டுறாராம். ராமோ நாம பபுவஹும் ததபலா சீதேதி தௌ விது பிது வாச்சா பஞ்சவட்டி தட்டே விஹரஸ்தா மகாரத்ராவணः நித்ரார்த்தம் ஜனனி கதாமிதி ஹரேர் ஹும்காரத ஸ்ருண்வத சௌமித்ரே. சுமித்ரா இவன் பிள்ளையே லக்ஷ்மணா அப்படின்னு கூப்பிட்டாராம். குவ தனுர் 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 ரீதி வியாக்ராகிர பாத்துனஹ. அப்படியே அந்த கான்வர்சேஷன் ஒரு ஸ்லோகமாக்கிட்டார். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு விதவிதமாக அலங்காரம் பண்ணான்னு நேற்று சொன்னேன். இந்த மாதிரி ஞாபகம், புஷ்பங்கள்லாம் வச்சு வனசுந்தர அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5:15 சொன்னேன்னா, நீங்கள் 4:40 தான் நேற்று கொடுத்தேன் என்கிட்ட. அப்போ 5:15 நான் சொன்னேன் இதை. அதையே ஆழ்வார் எடுக்கிறார். செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்று இவை சூட்டவா என்று. இவ்வளவு புஷ்பங்கள். அதில் பல பேருக்கு டவுட் வரும், சார் ரோஸ் போடலாமா கூடாதா? பல பேருக்கு ஒரு டவுட், ரோஸ் போடலாமா கூடாதா? ஏன்னா சில இடங்களில் பூர்வாச்சாரியால் என்ன சொல்லிட்டான்னா சில புஷ்பங்கள் வேண்டான்னுட்டா. உடனே நமக்கு ஒரு டவுட் வரும், ரோஸ் போடலாமா கூடாதா? எந்த ஒரு புஷ்பமுமே உலகத்தில் பெருமாளுக்கு தான் சொந்தம், ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு புஷ்பம், அது டெசர்ட்டில் வளர்கிற புஷ்பமாக இருந்தாலும் எங்கே வளர்கிற புஷ்பமாக இருந்தாலும் அது அவருக்கு தான் சொந்தம். எங்களுக்கெல்லாம் பூமாலை போடுறாளே ஒழிய இல்லை, பகவத் பிரசாதமாக தான் நாங்கள் ஏற்றுக்கணும். ஏதோ எங்களுக்கு பூமாலை சாத்துற மாதிரி நம்ம ஏதோ இப்படி கையெல்லாம் வச்சு உட்காரக்கூடாது இல்லையா? எனக்கு ஒரு அபிஷேகம் பண்ணு, நான் ஒரு சங்கு சக்கரம் கடையில் போய் பண்ணிக்கிறேன், கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்திருக்கு, நான் இப்படி எல்லோரும் திரும்ப இதெல்லாம் பண்ணிட்டா ஒரு அடியவர் இப்படிலாம் பண்ணிக்கிறாருன்னு வச்சுங்கோ. அப்படின்னா வெகு சீக்கிரம் மாமியாராத்துக்கு போக போகிறாருன்னு அர்த்தம். ஏன்னா சர்வலோகேஸ்வரனுக்கு ஈடு நாம் கொடுக்கக்கூடாது. பெருமாள் நமக்குள்ளே இருக்கார், ஒத்துக்கிறேன். ஒருத்தருக்குள்ளேயும் பெருமாள் அந்தரியாமையாக இருக்கார். அப்படின்னு சொல்கிறவாளெல்லாம் நம்ம வழியும் படக்கூடாது, ஞாபகம் வச்சுங்கோ. கலியுகத்தில் we have to be very careful to choose a guru. Guru also should be careful about Sishyas. Sishyas should be very careful about choosing the guru. அவர் ரொம்ப மிராக்கிள்ஸ் பண்ணுறாராம் சார் அப்படின்லாம் நம்ம திரும்பி திரும்பி போகக்கூடாது. மிராக்கிள்ஸ் சர்வலோகேஸ்வரன் ஒத்தந்தான் பண்ணுறதுக்கு லாய்க்கு. அவர் மலை எடுக்கட்டும், அவர் பாம்பு மேலே டான்ஸ் ஆடட்டும், ஏதோ ஒன்று பண்ணட்டும், அவர் சர்வலோகேஸ்வரன்.
அவர் ஏதோ மிராக்கிள்ஸ் பண்ணுறாராம் சார், இதை கொடுக்குறாராம் சார், அதை கொடுக்குறாராம் சார், இதெல்லாம் போகப்படாது. இதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் திஸ் இஸ் த ட்ருத். ஆச்சாரியன் நமக்கு ஞானத்தை தான் உபதேசிக்கணும். சாஸ்திர வழியில் நட, உன்னுடைய என்ன பித்திருக்கர்மாலாம் பண்ணு, அதெல்லாம் தான் சொல்லணும் ஒரு ஆச்சாரியன். ஒரு ராமாயணம் பாகவதம் அது இது சொல்லணும். ரொம்ப அதில் இன்வால்வ் ஆகி அவர் சங்கு சக்கரத்தை அவருக்கு பண்ணி கொடுத்துண்டு அவருக்கு போய் திருமஞ்சனத்தை பண்ணிட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளாம் பாகவதம் படிக்கிறோம், விஷ்ணு புராணம் படிக்கிறோம், சர்வலோகேஸ்வரன் கிட்ட சரணாகதி பண்ணிட்டு திருப்பி ஒரு லௌகீகமான ஒரு ஆள்கிட்ட போய் அவர் சங்கு சக்கரம் பிடிச்சிட்டு இருக்கார். பவுண்டர்க வாசுதேவன் அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் தான் பண்ணான். அவனை நானும் கிருஷ்ணன்னு சொல்லிட்டு சங்கு சக்கரம் ஒரே சஜக் போட்டாச்சு. அதனால் ஜாகிரதை. ஒரு ஆச்சாரியனை சூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதை. பெருமாள் படம் இருக்குன்னா ஏதோ நமக்கு ஒரு ஆச்சாரிய பரம்பரை அகோபல மடத்து ஜீயரோ ஆண்டவன் ஆசிரமமோ இல்லாட்டா நீங்கள் வந்து காஞ்சி பெரியவாளை சேவிக்கிறீர்களோ சிங்கேரி பெரியவா அவளோட ஃபோட்டோ மட்டும் இருக்கலாம். அதுவும் பெருமாள் படத்துக்கு கீழே தான் இருக்கணும். ரொம்ப ஜாகிரதையாக வச்சுங்க. ஆச்சாரியன் முக்கியம்தான். ஆச்சாரியன் இல்லாமல் பெருமாளை தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அந்த ஆச்சாரியாலேயே போய் கேட்டால் அவன் என்ன சொல்லுவா, பெருமாள் படம் தான் முன்னாடி இருக்கணும். ஏதோ நம்ம அப்பா அம்மா வாழெல்லாம் ஒரு ஸ்ராத்தம் மூலமாக மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அமாவாசை தர்ப்பணங்கள், இப்போ பித்ருபக்ஷம் வந்திருக்கு, மகாலய பக்ஷம், அதுக்கு நீங்கள் எதை என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பித்திருக்கள் கொண்டாடணும். ஆனால் இப்போ அவளோட ஃபோட்டோவெல்லாம் பெருமாளுக்கு சமமாக வைக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் உடனே இமோஷ்னலாக என்னை ஈன்றெடுத்தவர் என் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு சுமை தாங்கியாக என்னை தாங்கி என்ன ஸ்கூல் எல்லாம் பண்ணார். இருக்கும்போது நன்னா பார்த்துட்டேள், இன்னும் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கேன், இருக்கும்போது நன்னா பார்த்துட்டுருப்பேள். அப்புறம் அவள் பரமபதித்த பிறகு அவளுக்கு ஸ்ராத்தாதி கர்மாக்கள்லாம் பண்ணிடு. அதுதான் முக்கியம். யோசிச்சு பாருங்க, 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ பிரிண்டிங்லாமே இல்லையே, அவள்லாம் எப்படி வச்சுருந்தா? இப்போ நான் 200 வரைக்கும் போகிறேன். 100-150 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவாளெல்லாம் போய் கேளுங்க. நம்மளாம் படம் படமாக வீடு ஃபுல்லாக மாட்டி வச்சுருக்கோமே. ஏதோ 2-3 அறையை தவிர்த்து கிட்டத்தட்ட பார்த்தேன்னா படக்கடை தான் நம்ம வீடு. அது கேலண்டராக வருது, எல்லாரும் கொடுத்துட்றா. அதை போட்டு போடவும் மனசு வர மாட்டேங்கிறது, பரன்லையோ இடம் இருக்க மாட்டேங்கிறது, மாட்டி 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 எந்த பக்கம். இப்போ பொதுவாக சொல்லுவா, அந்த பக்கம் கால் நீட்டாதீங்க பெருமாள் ஃபோட்டோ இருக்குன்னு. இப்போ சுற்றி பெருமாள் ஃபோட்டோவாக இருக்குன்னு வச்சுங்கோ, நம்ம தலைகீழ தான் நிற்கணும் இல்லையா? அப்படியே படக்கடை தான். அது என்னென்னா பல பேர் என்ன வச்சுருக்கா, இந்த இப்போ எல்லாம் இந்த திரைப்படம் பார்க்குறோம் இல்லையா, அப்படியே அது கையிலேருந்து ஒரு லைட் வரும். அந்த மாதிரி ஒரு 100 படம் வச்சுட்டா அவ்வளோ லைட் வரும். அது ஒரு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல்னு வச்சுக்கா, 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி ஆகிடும் நமக்கு லைட்டு. அதெல்லாம் கிடையாது. ஒரு படம் வச்சுட்டாலும் போதும். பெருமாள்கிட்ட ஒரு படம் சிம்பிளாக வச்சுங்கோ. நாளைக்கு இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் அந்த படத்தெல்லாம் ஆராதனை பண்ணுமான்னு யோசிங்க. அது என்ன பண்ணணும், சமத்தா வீடை காலி பண்ணுறேன்னு பேர் வழி ஒரு இது நியூஸ் பேப்பர் கடையில் போய் கொண்டு கொடுத்துரும். அப்படி இந்த ரோட் வழியாக நடந்து போகும். எல்லாம் நடந்து நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ. எல்லாரும் போனோன்னா கால் பண்ணுவேன், எங்கள் அப்பா அம்மா போயிட்டா வெரி சாரி டுனோ, நிறைய ராமாயணம் படிச்சிருந்தார், பாகவதம் படிச்சிருந்தார், நிச்சயமாக நான் படிக்க மாட்டேன், நீங்கள் எடுத்துன்னு போயிடுவோங்கிறது. நான் என்ன வீட்டில் கடை தான் வைக்கணும். பாகவதம் இப்படி ஒருத்தராக பரம வச்சுடணுன்னு பாகவதம் சேர்த்தா. அதனால் எதுவுமே மற்றபடி இப்போ நீங்கள் வீட்டில் வாங்கக்கூடிய பொருள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பெருமாள் கிட்ட படம் வைக்கும்போது ஜாகிரதை. சட்டுன்னு இவா கொடுத்துருக்கா அவள் கொடுத்துருக்கா சேர்த்துட்டே வராதிங்க. போகிறோம் 2-3 படம் பெரியவா உங்கள் ஆற்றுல யாராவது படம் வச்சா அவளை உள்ள பீரோவில் வச்சுக்கிறதோ, அவளுக்கு ஸ்ராத்தாதிகள் பண்ணுறதோ அதுதான் முக்கியம். பெருமாளுக்கு சமமாக வைக்கிறது, அவருக்கு மேலே போடுறது எல்லாம் கூடாது அப்படின்னு எங்கள் பெரியவா எனக்கு சொல்லியிருக்கா. நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலைன்னா இன்னும் 4-5 படம் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் நான் ஒன்றும் சீரியஸாலாம் எடுத்துக்க மாட்டேன். இவர் என்ன இப்படி சொல்லிவிட்டார், நம்ம வீட்டில் வந்து டெஸ்ட் பண்ணுவாரோ பாருங்க. ஐ எம் நாட் ஹியர் டு கரெக்ட் எனிபடி பிகாஸ் ஐ எம் அ பண்டில் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். ஐ எம் நாட் ஹியர், ஐ எம் ஜஸ்ட் சஜஸ்டிங். தெரிஞ்சது 2 வார்த்தை சொல்கிறேன், சேர்த்துக்கு தான் சேர்த்துங்க. நன்னா படக்கடையெல்லாம் இங்கேயே நான் பார்த்துருக்கேன், நன்னா இருக்குது, போய் வாங்கிக்கோங்க. அதனால் இப்போ விஷயத்துக்கு வரேன். ஏன் அந்த புஷ்பத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கு பாருங்க, எங்கேயோ புஷ்பத்துலேருந்து எங்கேயோ போயிடுது. புஷ்பத்தை எல்லா புஷ்பமும் பெருமாளுக்கு தான். ஆனால் பெரியவாள் என்ன சொல்லிட்டா, ஏன் சில புஷ்பங்கள் வேண்டான்னு தவிர்த்தானா புஷ்பத்து மேலே இருக்கக்கூடிய துவேஷத்தால். திஸ் இஸ் ஃப்ளவர் ஆஃப் நெதர்லாண்ட், ஸோ பெருமாள் வில் நாட் டேக் யூரோப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பார். அப்படி இல்லை, சில புஷ்பங்களில் முள் இருக்கும் இல்லையா, ஓ பெருமாளை முள்ளு குத்திடுமோ இல்லையா. பெருமாள் என்ன சொல்கிறார், நீ அடியவனப்பா, நீ அந்த புஷ்பத்தை பறிக்கும்போது உன் கையில் எங்கேயாவது முள்ளு குத்தி எடுத்தோன்னா என்னால் தாங்க முடியாது, அதனால் அந்த பூவை தவிர்க்கிறேன்னாலாம். அதனால் இப்போல்லாம் வந்து சீட்லெஸ் கிரேப்ஸ் மாதிரி ஏதாவது தான்லெஸ் ரோஸாக வந்தால் சாத்தலாம், பெருமாளுக்கு தப்பே இல்லை. சரி, இப்போ பெருமாள் வந்து அகாசுரவதம் நேற்று அதை சொல்லிவிட்டேன். அதுக்கு கேள்வி எழுப்புற பரீட்சித்து,
பிரம்மன் காலாந்தரகிருதம் தத்காலீனம் கதம் பவேத் யத் கௌமாரே ஹரிகிருதம் ஜகுஹு பௌகண்டகேர்பகாஹ. ஒரு வயசுல நடந்ததை இன்னொரு வயசுல எப்படி கதை சொன்னான்னு சொன்னோன்னு அகாசுர விற்த்தாந்தத்தை சொல்லி அவர்கள் வனபோஜனம் செய்த கிரமத்தை சொல்றார். வனத்துக்கு போய் போஜனம் பண்ணா இல்லையா, சர்க்கிளாக உட்காந்துண்டா எதிர்க்க குறிச்சி ஒரு பெண்ணு ஸ்வர்க்கத்தை காமிக்கிறவோ எதிர்பக்கம் காமிச்சா அவர் கையில் மிண்ட ரிஷிகள்லாம் மீனா மாறிவிட்டா ஆவாஜ் ஆட்டா. பெருமாள் பார்த்தார், வத்சாபகரணம் நடந்தது. அப்போ பிரம்மாவுக்கு தெரிந்தது நாம் பெரிய பகவானிடத்தில் அபச்சாரம் செய்து விட்டோம் என்று பிரம்மா பெருமாளை தேடி ஸ்துதி பண்றார். பிரம்மஸ்துதின்னு பேர். இதெல்லாம் பாகவத்தில் குட்டி குட்டி குட்டியான நிறைய ஸ்லோகம் வரும். சதுஸ்லோகி பாகவதம்னு வரும், இதெல்லாம் வரும். இதில் பிரம்மஸ்துதி. நௌமீட்யதே பிரவபுஷே தடிதம்பராய குஞ்சாவத சபரிச்சன் பிஞ்சல சன்முகாய வன்யஸ்ரஜே கவலவேத்ர விஷாணவேணூர் லக்ஷ்மி ஸ்ரீயே மிருதுபதே பசுபாங்கஜாய. பெருமாளை பார்த்து பிரம்மா சொன்னாராம், எவன் ஒருவன் தடிதம்பராய ஆச்சரியமான வெண்பட்டு அழகான மஞ்சள் பட்டு கட்டி உள்ளானோ, எவன் ஒருவன் குஞ்சை கொட்டையினால் செய்யப்பட்ட மாலையை தரித்துள்ளானோ, எவனுக்கு மயிலின் இறகால் அந்த குழல் கற்றையில் சுருண்டு இருக்கக்கூடிய அழகு சேர்க்கின்றதோ, அப்பேற்பட்டவரே நான் உண்ணக்கூடிய ஒவ்வொரு சோற்றின் பதத்திலும் நீ உள்ளாய், உனக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். நாராயணஸ்துவம் நஹி சர்வதேக நாம் ஆத்மாஸ்ய தீஷாகில லோகசாட்சி நாராயணோங்கம் நரபூல பூஜலாய நாதச்சாபி சத்யம் ந தவைவ மாயா. எல்லாவிடத்திலும் நிறைந்திருக்கக்கூடியவன். நாராயணஸ்துவம் நகி சர்வதேகினாம், அத்தனை சேதன அச்சேதனங்களுக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய நாராயணா உனக்கு நமஸ்காரம்னார். பிரம்மதேவன் அப்படி சொன்னோடனே பெருமாள் பிரம்மதேவனுக்கு அனுகிரகம் பண்ணி அமிச்சார். அப்புறம் பெருமாள் தன்னுடைய தோழர்களோடு ஒரு தாளவனத்துக்கு சென்றாராம். அங்கே அழகான மரங்களாம், அதில் அழகான ஜம்பூகங்களாம். ஜம்பூகத்துக்கு 2-3 அர்த்தம் உண்டு. இது பட்டத்திரியில் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். ஒன்று பெண் ஓனாய், அதுக்கெல்லாம் ஜம்பூகம்னு பேர். தேனுகன்னு ஒரு டாங்கி கழுதை, அது பெருமாள் இந்த குழந்தைகளோடு தாளவனத்துக்கு செல்லும்போது அப்படி ஆருக்கும் அடங்காத அந்த கழுதையானது பெருமாளை துளைக்க வேண்டும் என்பதற்காக ஓடி வர பெருமாள் அதை சுழற்றி அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் மீது எய்தார். ஜம்பூகப்பழங்கள் விழும்போது பார்த்த இந்த குழந்தை, ஐயோ இப்போ பெண் ஓநாய்க்கள் ஜம்பூகாகா வந்துருமே நினைச்சாலாம். ஜம்பூகாக்கள் வரும்போது பெருமாள் தன்னுடைய கோபாக்னியால் அதை விரட்டி அடிக்க வருணதேவன் பயந்துட்டான் அப்படிங்கிறார். பட்டத்தில் வருணதேவன் பயந்துட்டாங்கிறார். ஏன் வருணன் பயப்படணும்னா, வருணனுக்கு வேதத்தில் ஒரு பேர் உண்டு, ஜம்பூகன்னு பேர். அதனால் ஆனால் அது ரொம்ப பிரசித்தம் கிடையாது. வேதத்தில் மட்டும்தான் இங்கே ஓரத்தில் வருணனுக்கு பதிலாக ஜம்பூகன்னு சொல்லியிருப்பா. மற்றபடி எல்லா இடத்துலையும் வருணன் தான் சொல்லியிருப்பா. அது ஏன் மற்றபடி எல்லா இடத்துலையும் வருணன்னு சொல்லியிருக்கா? வருணன் ஏன் தன்னுடைய ஒரிஜினல் பேர் ஜம்பூகத்தை பிரசித்தமாக சொல்லலேன்னார். அவருக்கு முன்னாடியே தெரியுமா, பிற்காலத்தில் ஜம்பூகங்களை பெருமாள் அடிச்சுடுவார், ஒழிச்சுடுவார் பெண் ஓநாய்க்களை. எனக்கும் ஜம்பூகம் தான் பேர், ஒருவேளை என்னையும் பெண் ஓநாய்னு நினச்சிட்டு அடிச்சுடுவாரோன்னு தன்னுடைய பேரை வேதத்துக்குள்ளே மறைச்சி வச்சுட்டதா பட்டத்திரியில் எடுக்கிறார். ஸ்ருதி பிரசித்தம் யதிதேதி மன்யேனர். அதனால் அதை சாதிக்கிறார். வினிக்னதி த்வய்யத ஜம்புகௌகம் சநாமகத்வாத்வரணஸ்ததானீம் பயாகுலோ ஜம்புகநாமதேயம் ஸ்ருதி பிரசித்தம் வியதிதேதி மன்யே அப்படின்னார். ஷௌபரின்னு ஒரு ரிஷி, அவர் மாந்தாதாவுடைய பெண்களை கல்யாணம் பண்ணின்ற விஷயத்தை இன்றைக்கி நான் சொன்னேன். அந்த ஷௌபரிங்கிற ரிஷி தடாகத்தில் தான் ஜலத்தில் தவம் செய்து கொள்ளும்போது இந்த மீன்குட்டியுடைய குடும்பங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பதை பார்த்தாராம். அப்போ மேலே ஒரு கருடனானது பறந்து செல்வதை பார்த்தாராம். இந்த மீன்குட்டிகள் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த கருடனானது மீனை அபகரிக்க வேண்டும், உண்ண வேண்டும் என்பதற்காக வர உடனே ஒரு சாபமிட்டார். இந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய ஜந்துக்களை நீ தீண்டினால் கருடா, அதே இடத்தில் உனக்கு கலாபம் ஏற்படும். त्वत् सेवकोत्कः सौभरिर्नाम पूर्वं कालिन्द्यन्तद्विदिशाब्दं तपस्यन् मीनव्राते स्नेहवान् भोगलोले तार्क्ष्यं साक्षात्
தக்ஷதாக்ரே கதாச்சித். அதனால இந்த இடத்துல உனக்கு கலாபம் ஏற்படும்னு சொல்ல, அவ்வோ தடாகத்துக்கு மட்டும் கருடன் வராம இருந்தாராம். த்வத்வாஹம் தம் சக்ஷுதம் த்ரிக்ஸ்ரசூனூன் மீனம் கஸ்சித் ஜக்ஷதம் லக்ஷயன் சஹ தப்தச்சித்தே சப்தவான் அத்ர சேத்வம் ஜந்தூன் போக்தா ஜீவிதம் சாபி மோக்தா. அப்படி கொடுக்க அந்த தடாகத்தை வெகு காலமாக தெரிந்து கொண்டவனாம் காளியன் என்கின்ற ஒரு பாம்பு. கருடனுக்கு நாகங்களோடு ஒரு ஒப்பந்தம் இருந்தது. அந்த நாகங்கள் கருடனுக்கு போஜனம். அதனால் அந்த நாகங்கள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துதான், அவ்வப்போது நாமே சில நாகங்களை எடுத்து சேர்த்து கருடனுக்கு அமாவாசை சாப்பாடு கொடுத்துடலாம். அதில் ஒரு பேக்கெட் போட்டு பார்சல் போடுற மாதிரி இதில் 2 பாம்பு அதில் 2 பாம்பு பார்சல்லாம் போட்டு கருடனுக்கு கொடுத்துரும். அமாயாம் விருக்ஷமூலே தூ நாகலோகேஷு யத் பவேத் ஏகஸ்மின் திவசே தாவத் ஏகத்ர ஸ்தாபயந்து ஹி ததோ ஹி கருடஸ்தஸ்மின் தத் புக்த்வா நைவ பீடயேத் இதி வியவஸ்தாயாம் சர்ப்பா மாசி மாசி பலிம் ததுஹு. இது ஒரு புராணத்தில் சொல்லியிருக்கேன் அந்த ஸ்லோகம். அதனால் அந்த பாம்பெல்லாம் பண்ணி கொடுத்துருவா. இதெல்லாம் நீங்கள் இப்போ இதையே யாரோ ஒருத்தர் சப்டைட்டில் போட்டு சீன மொழியில் போட்டுவிட்டான்னு சைனாவில் சொல்லுவாங்க. எங்களை சொல்கிறீங்களே உங்கள் தேசத்தில் கூட தான் பாம்பை சாப்பிட்ருக்கா. பாம்பை சாப்பிட்ருக்கான்னா கருடன் பாம்பை சாப்பிட்டார், மனுஷா பாம்பை சாப்பிடல. அதனால் அந்த பாம்பை எல்லாம் கொடுக்கலாம்னு ஒப்பந்தம் செய்து கொள்ள அந்த பாம்பு லிஸ்ட்டில் ஒரு நாள் காளியன் பேர் வந்துடுத்து. அவர் தான் அன்றைக்கி 2வது டப்பாவில் வர வேண்டிய பாம்பு. ஆனால் காளியன் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய ஒய்ஃபோட இந்த தடாகத்துக்கு எஸ்கேப் ஆகிட்டார். அப்படியே ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சில்ல கால்வாய் வழியாக இந்த தடாகத்துக்கு வந்துட்டார். அது பொதுவாக யமுனா நதின்னு எல்லாரும் சொல்லுவா. அது கொஞ்சம் டெக்னிக்கலாக ப்ராப்ளம் வந்துடும். யமுனா நதிங்கிறது ஃப்ளோயிங் வாட்டர்ஸ் இல்லையா. ஃப்ளோயிங் வாட்டரில் நம்ம கொஞ்சம் அசுத்தம் சேர்த்தாலும் ரொம்ப அசுத்தம் ஆகாத ஜலம், ஏன்னா அது மூவிங்காக இருக்குது இல்லையா. அதனால் இது விஷம் கக்கித்துனா விஷம் போயிடுமே. அதனால் யமுனா நதின்னு சொல்ல முடியாது, யமுனா நதியினுடைய ஜலம்னு சொல்லணும். அது என்ன சார் ஜலம்னு சொன்னால் இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஜாகிரஃபியில் மியாண்டரிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நேர வர நதி ஒரு சில சமயங்களில் தன்னோட கோர்ஸை மாற்றி இப்படி திரும்பி இப்படி போகும். டேக் டைவர்ஷன் மாதிரி எடுத்து போகும். இந்த டைவர்டடான பகுதி அந்த மெயின் நதியிலேருந்து தன்னை எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு கட்டாயி ஒரு சின்ன தடாகமாக மாறிடும். அதுக்கு ஆக்ஸ்போ லேக்குன்னு பேர். அந்த மாதிரி யமுனா நதி ஒரு காலத்தில் போயின்னு இருந்திருக்கும். அதுலேருந்து ஒரு சிறு பாகம் விடுவி பெற்று ஒரு தடாகமாக இருக்கும். அப்போ யமுனா நதியில் ஓடக்கூடிய ஜலம் தான் இதுக்குள்ளே இருந்திருக்கு. அது ஒரு தடாகமாக மாறி அந்த தடாகத்தில் நம்ம காளியன் இருந்திருக்கார். சௌபரி சாபம் கொடுத்த அந்த இடம். அதனால் இந்த இடத்துல இருந்தால் கருடன் ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க. அந்த இடத்துல வந்துட்டானாம். தஸ்மின் காலே காளி யக்ஷ்வேல தர்பாத் சபரிதோ கல்பிதம் பாகவமஷ்ணன் தேன க்ரோதாத்வத் பதாம்போஜபாஜா பக்ஷக்ஷிப்தஸ்ததுரிதாபம் பயோகாத். அப்போ அந்த காளியன் என்ன பண்ணுவான், அவ்வப்போது விஷத்தை மட்டும் கக்குமா. பொதுவாக அது ஒரு விஷயம். நான் இதெல்லாம் இந்த இப்போ நேஷனல் ஜியாகிரபிக்கு அது இதெல்லாம் போடுறத சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பெரியவா நீங்கள்லாம் அவங்க அதை ஜூவாலஜிஸ்ட்லாம் இருந்தால் அவளை போய் இன்னும் நிறைய விஷயங்கள் கேளுங்க. இந்த பாம்பினுடைய எச்சல்ல விஷம்ங்கிறது ஏதோ 1-2% தானா, பாக்கியெல்லாம் ஏதோ புரோட்டீனா. உங்களுக்கு புரோட்டீன் குறைவுகிறதுன்னு சொன்னால் பாம்போட எச்சலை சாப்பிட வேண்டியதுதான் இல்லையா, ஏன்னா அவ்வளோ புரோட்டீன். ஆனால் அது நம்மளை கொத்தும் போது என்ன ஆகுது, கரெக்டாக அதனுடைய நாகப்பையிலேருந்து விஷம் பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு தன்னுடைய பல்லால் கொத்துறது. அப்போ அது நம்ம பிளட்டுக்குள்ளே போகிறதோ நியூரோ சிஸ்டம் அட்டாக் பண்ணுறதோ அதெல்லாம் இந்த பாம்பு ஆராய்ச்சி பண்ணுறவாள்லாம் சொல்கிறா. சிலது பாம்புடைய விஷம் பிளட் அட்டாக் பண்ணிவிடும், அப்படியே கிளாட் பண்ண வைக்கும். இன்னொன்று சில பாம்போட விஷம் நம்ம நியூரோ சிஸ்டம் அட்டாக் பண்ணிவிடும். அப்போது அந்த பாம்பினுடைய விடத்தை மட்டும் அது கொத்தும்போது போடுறது. இதே அந்த பாம்பை கக்கி அதனுடைய எச்சலை எடுக்கும்போது அதில் புரோட்டீன் இருக்குது. அதனால் பல இடங்களில் பாம்பினுடைய எச்சல் விஷத்தோடு புரோட்டீனோடு கலந்த எச்சல் நிறைய சமயங்களில் மெடிசனாக யூஸ் பண்ணுவாள்.
சரி, இப்போ இந்த பாம்பு என்ன பண்ணிடுச்சோ, தம் விஷபாகத்தை மட்டும் ஜலத்தில் போட்டுட்டே வந்தது. இது ஃப்ளோயிங் வாட்டரில், லேக் வாட்டர். அதனால் லேக் வாட்டரே ரொம்ப பொல்யூட் ஆகிடுது. பொல்யூஷனுங்கிறது வெறும் இந்த பிளாஸ்டிக் கிஸ்டிக் போட்டால் மட்டும் இல்லை, இது மட்டும் விஷயத்தை கக்கி பொல்யூட்டட் வாட்டராக மாற்றிடுது. அதனால் இந்த விருந்தாவனத்துக்கு வந்ததுலேருந்தே அவள்லாம் சொல்லிவிடுவான், அந்த குளத்துக்கு போகாதீங்க, காளியன் இருப்பான்னு சொல்லுவாள். யாரும் அந்த வாட்டரை யூஸே பண்ண மாட்டான். மாடு கண்ணுக்குட்டிலாம் பாவம் எப்பாவது போகும், 1-2 மாடு அது சாப்பிட்ரும் அந்த காளியன். என்ன சார் பாம்பெல்லாம் வந்து மாடு ஆடெல்லாம் சாப்பிடுமான்னு கேட்டால், நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். பெரிய பெரிய பைத்தான்லாம் அப்படியே அது வயத்தை கிழிச்சு இருந்தால் ஒரு மானே அதுக்குள்ளே உட்காந்துருக்கு, ஒரு குரங்கெல்லாம் உட்காந்துருக்குன்னு இப்போ கூட ஆர்டிக்கல் போடுறான். நான் பல பேர் நம்பவே மாட்டேன். ஹவ் யூ சே இது ஸ்னேக் இஸ் ஈட்டிங் கவ் அப்படின்னா நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஈட்லாம் பண்ணுறது அது. இப்போ காளியனுடைய விடமானது அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை எல்லாம் அசுத்தம் செய்ய, அந்த தடாகத்தின் ஓரத்தில் இருந்த புல்லு, மரம், கிளை, இலை எல்லாம் பட்டு போயிடுத்தோம். அது சொல்கிறார், கோரே தஸ்மின் சூரஜானீரவாசே தீரே விரக்ஷா விக்ஷதா ஸ்வேலவேகாத் பக்ஷிவ்ராதஹ பேதுரப்ரே பதந்தஹ காருண்யாத்ரம் த்வன்மனஸ்தேன ஜாதம். அப்போ பெருமாள் ஒரு முறை பசுக்களை அழைத்து செல்ல, பசுக்களும் தான் அந்த தண்ணீரை பருக, அந்த பசுக்கள் எல்லாம் மயக்கமடைந்து கீழே வீழ, வந்த பெருமாள் சர்வலோகேஸ்வரன் கிருஷ்ணன் அந்த பசுக்களை தன் கண்களால் சேவிக்க, அந்த விழுந்த மயக்கமடைந்த பசுக்கள் தானும் புத்துணர்ச்சி பெற்றதாம். பெருமாளுடைய பார்வை ஒன்றே போதுமே, பார்வை ஒன்றே போதும், அப்படி பார்த்தா போகிறோம். அதனால தான் திருஷ்டமாத்திரே புனகா உரு புருஷார்த்தாத்மகம்ங்கிறார். திருஷ்டமாத்திரே, பார்த்தால் போரும். அதை பாலகிருஷ்ண ஜெயராம் சர்மா ரொம்ப அழகாக சாதிப்பார். என்னென்னா, அவர் என்ன சொல்லுவார், திருஷ்டமாத்திரேன்னு விட்டாரே, நான் குருவாயூரில் போய் நின்னா 1 செகண்டு தான் பெருமாளை பார்க்க முடிஞ்சுது, அது கூட நான் பார்த்தேனா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு கலக்கமடைய, அப்போது வந்த வயோதிகர் சொன்னாராம், கவலைப்படாத, திருஷ்டமாத்திரேனா நீ பார்க்கணும் பெருமாளுங்கிறது இல்லை, அவர் உன்னை பார்த்துட்டார், திருஷ்டமாத்திரே புனகான்னராம். அதனால் வீக்ஷ்யதாம் வை ததா பூதான் கிருஷ்ணோ யோகேஸ்வரேஸ்வரஹ ஈக்ஷயாமிருதவர்ஷிண்யா ஸ்வநாதான் சமஜீவயத். ஒரு நாள் பெருமாள் இதுக்கெல்லாம் முற்றுக்கட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக தோழர்களோடு மாறு கண்ணுக்குட்டியோடு சென்றார். ஆனால் அன்றைய தினம் பலராமனை அழைத்து செல்லவில்லை. அதை வந்து யாரெல்லாம் எடுக்கிறான்னு சொல்கிறேன்னா, எல்லாரும் பேசும் ஏக கண்டர்கள். தேசிகன் எடுக்கிறார் யாதவாபிதயத்தில், வினைவராமேண விபு கதாச்சிது. வினைவராமேண, ராமேணனா பலராமன் இல்லாமல் கண்ணன் அன்றைய நாள் சென்றானாம். பராசரர் எடுக்கிறார் விஷ்ணு புராணத்தில், ஏகதாது வினாராமம் கிருஷ்ணோ விருந்தாவனம் யயௌ. பலராமன் இல்லாமல் கண்ணன் ஒரு நாள் தோழர்களோடு சென்றானே விருந்தாவனத்தை தடாகத்துக்கிட்ட. சுகபிரம்மம் எடுக்கிறார், யயௌ ராமமிருதே ராஜன். பட்டத்திரியர் எடுக்கிறார், தஸ்மின் காலே ஏகதா துவை சீரபாணி முக்த்வா. 4 பேரும் சொல்றா பலராமர் இல்லாமல் போயிருக்கார். நீ ஏன் பலராமர் இல்லாமல் போனோம்? அன்னைக்கு காளிய நர்தனம் பண்ணணும், பாம்பை கண்டிக்கணும். பாம்பம் பலராமரும் அனந்தன் ஆதிசேஷன் ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ். அதனால் பலராமர் எதிர்க்கே தன்னுடைய ஃபேமிலி மெம்பராக இருக்கக்கூடிய காளியனை கண்டிச்சா, பலராமர் வந்து எங்கள் ஜாதியை நீ மட்டத்தட்டி விட்டாய் கண்ணா, போராடுவோம்னு ஏதாவது ஜாதி போராட்டம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ராமா, யூ டேக் ரெஸ்ட் டுடே, ஐ வில் புட் நெட்ஃப்ளிக்ஸ் ஃபார் யூ வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ கண்ணன் ஏதோ இவ பந்து ஆட்டம் விளையாடின்னு இருக்கா, அந்த பந்து ஜலத்துக்குள்ளே போயிடுச்சு. டே கிருஷ்ணா, அந்த பந்து உள்ளே போயிடுத்துரா, காளியன் தடாகத்துக்குள்ளே போயிடுத்துரா. டே நான் எடுத்துன்னு வரேன். வேண்டாண்டா கிருஷ்ணா, இதோ நான் எடுத்துன்னு வரேன். கிட்டுன்னு ஓடினார். ஒரு குந்த மரம், அந்த குந்த மரத்தில் கிளை வந்து அப்படி சாஞ்சு தடாகத்து ஓரமாக இருக்கும். இந்த கேரளத்தில் இந்த பேக் வாட்டர்ஸில் இந்த தென்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னா உச்சியில் எப்படி இருக்காது, இப்படி சாஞ்சு இருக்கும். அந்த மாதிரி அப்படி சாஞ்சு இருக்கும். ஆனால் பட்டு போயிருக்கு, ரொம்ப விஷத்தை தோய்ந்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலை கிளை எல்லாமே பட்டு போயிருக்கு.
பெருமாள் அந்த வளைஞ்ச சாக்கைக்கு மேலே ஏறி நின்னாராம். இந்த ஸ்விம்மிங் பண்ணுறவாள்லாம் ஸ்விம்மிங் பேடுன்னு ஒன்று இருக்கும், அது மேலே தான் போய் இப்படி 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 போய் குதிச்சுருவா. அதேமாதிரி பெருமாள் அந்த குந்தமரத்தின் சாக்கையில் போய் நின்னார், இப்படி இப்படி ஆடினார். இப்போ தன் திருவடியோடு அப்படி ஜம்ப் பண்ணி ஜலத்துக்குள்ளே குதிச்சுட்டார். அங்கே என்ன ஆச்சுன்னு தேசிகன், எத்தனையோ ஆண்டுகளாக பட்டுப்போன மரத்தில் ஒரு இலை துளுத்துதான். பெருமாளுடைய திருவடிப்பட்ட அந்த இடத்துல ஒரு ஜன்மம் தான் ஏற்படும், ஒரு இலை துளுத்து தான். மதுத்ரைவேருல்பல ஹர்ஷபாஷ்பா ரோமாஞ்சிதா கை கேசரஜாலகேன பதாங்கிரிக்குரைச்சித்திர தனுஷ்சகாஷே கிருஷ்ணாஸ்ருத சுஷ்க கதம்ப சாகா அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். காயும் நீர்ப்புக்கு கடம்பு எரிய காளியன் தீய பணத்திற்சிலம்பு ஆர்க்க பாய்ந்தாடி நஞ்சு உமிழ்நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேலே பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ அப்படின்னார் பெரியாழ்வார். இப்போ நம்முடைய குறைகளை தீர்ப்பதற்காக பகவான் சர்வலோகேஸ்வரன் சம்சாரம் என்னும் விடத்தை எப்படி போக்குவானோ, காளியன் உமிழ்ந்த அந்த விடத்தை போக்கி காளியனின் மீது நர்த்தனம் செய்து கர்வபங்கம் செய்வதற்காக கதம்ப சாக்கையில் ஏறி நின்னான். சின்ன குழந்தை, இத்தனை சின்ன வயசாக இருக்கே, பாம்புனா படையே நடுங்கும் சின்ன குழந்தை பயப்படாமல் அந்த தடாகத்துக்குள்ளே குதிச்சுதுங்கிறா, பாம்பை அடக்கித்துங்கிறா, நாட்டியம் ஆடித்துங்கிறா. இதெல்லாம் பாகவதத்தில் சுகபிரம்மம் சொல்கிறார். இன்றைய காலகட்டத்தில் 16வது நூற்றாண்டில் கேரளத்தில் இருக்கக்கூடிய நான் இதை எங்கனே நம்புவேன் நினச்சாராம் பட்டத்ரீள். ஒரு கோஷம் கேட்டுதாம் திரும்பி பார்த்தாராம். அங்கே பக்கத்தில் இருக்க தடாகத்தில் பெருமாள் நாட்டியம் பண்ணி காமிச்சாராம். பண்ணதை பண்ணபடியே அனுபவிச்சார். அதவாரிணி கோரதரம் பணினம் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன் த்ருதமாரிததி ரகனீ பதரும் விஷமாருதசோ ஷீதபர்ணச்சயம் புவனத்ரய பாரபிருதோ பவதோ குருபாரவிகம் பிவிஜ்ரும்பிஜல பரிமஜ்ஜயதி ஸ்மதனுஷதகம் தட்டினி ஜட்டிதி ஸ்புடகோஷவதி அதிருஹ்யதத பணிராஜபணான் நன்றுதே பவத மிருதுபாதருச்ச கலசிஞ்சிதநூபுரமஞ்சுமிளத் கரகங்கண சங்குல சங்க்வணிதம் அப்படியே அனுபவிச்சார். புவனத்ரய பார பயோ பவ்ருதோ, புவனத்ரய பார முவ்வுலகங்களையும் தாங்குகின்ற பாரம் படைத்த எம்பெருமானே, அப்பேற்பட்ட உன்னை காளியன் தாங்கினா அவனுக்கு மைக்ரேன் வருமா வராதா? உள்ள குதிச்சார் இல்லையா, உடனே குழந்தைகள்லாம் யசோதை கிட்ட போய் சொல்லி எடுத்து, யசோதா அம்மா காளியன் இருக்க தடாகத்தில் குதிச்சாம்மா நமக்கிச்சேன் அப்படின்னு அப்படியே கடைந்து பாலை கடைந்து மோரை கடைந்து வெண்ணெய் எடுத்து கொண்டிருந்தவள் போட்டதை போட்டபடி அப்படியே ஓடி வந்தாளாம். ஐயோ அறக்குலைய தலைக்குலைய ஓடி வந்தாள். கோபர்கள்லாம் அழறாளாம், கிருஷ்ணருக்கு ஏதாவது ஆயிட போறதோன்னு. அப்படியே ஜலம் பொங்கி கொண்டு வர பாம்பு எழ, பாம்பின் மீது கிருஷ்ணர் ஏற, அது வாலை பிடித்து கொண்டு ஒரு கால் வைத்து மறுகாலை வைத்து ஒரு பதம் வைத்து மறுபதம் தூக்கி நின்றாட மயிலி நிறகாட அப்படி டான்ஸ் ஆடுறார். சிவபெருமான் சிதம்பரத்தை டான்ஸ் ஆடிட்டு இருக்கார் சிவகாம சுந்தரியோட. காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே ஆனந்த நடமாடுவதில்லை அம்பரம் தனிலடி பணிவர் கவள் ஜெயமெது நந்த நடமாடுவதில்லை இடது பதம் தூக்கி ஆடும் நடராஜ நடி பணிவையே காலை தூக்கி பித்தன் என்றாலும் அவன் பேயன் என்றாலும் சித்தமெல்லாம் அவன் பால் செல்லுதம்மா ஆடும் சிதம்பரமோ ஐயன் ஆடும் சிதம்பரமோ ஆனந்த நடன பிரகாசம்.
கேதாரேஷம் ஆனந்த நடன பிரகாசம் சமகம பனிச சனிபம கரிச கேதாரேஷம் ஆடுறார். அவர் சிதம்பரத்தில் ஆடுறதுன்னு நிறுத்திட்டார். சிவகாம சுந்தரி, why have you stopped dancing? I am going to Gokul and Vrindavanam now. அங்கே எதுக்கு போகிறேள்? இப்போ நன்னா தானே இருக்குது சிதம்பரம். சிதம்பரத்தில் மொளகோரை ரொம்ப நன்னா பண்ணுவா, சிவனுக்கு அதுதான் பிரசாதம். அங்கே கொத்சு ஒன்று பண்ணுவா கூட, கத்திரிக்காய் கொத்சு, அது பொடி பண்ணி பண்ணுவா. நன்னா தானே இருக்குது, எதுக்கு இப்போ சப்பாத்தி சாப்பிடணுமா உங்களுக்கு? எதுக்கு அங்கே போகிறேள்? இல்லை, யுவர் பிரதர் இஸ் டான்சிங். மை பிரதர்? அவர் ஆடவே இல்லை மாட்டார், படுத்துன்னு தானே இருப்பார். ஹீ இஸ் டான்சிங் நவ். நன்னா ஆடுறாரா? ஐயோ, அது நன்னா ஆடுறாரா இல்லையான்னு தெரியல சிவகாமி. இது ஒரு புது டான்ஸாக இருக்கு. வாட் நியூ டான்ஸ் இல்லையா? நான் பாட்டுலேயே எவ்வளோ விதம். முதல்ல கர்நாடக சங்கீதம், வாசுதேவயனி வெட்டலினலீரோ வாரி குனி கனரே, இது ஒரு ஜானர். சுபபந்து வராளிங்கிற குஜரி தோடி அப்படி பாடி அதில் ஒரு அவர் ரியாஸ் பண்ணேன்னா அது ஹிந்துஸ்தானி. रूप पाहता लोचानी सुख झाले वो साजनी तो हा विठ्ठल बरवा तो हा माधव बरवा तो हा विठ्ठल बरवा तो हा. இது மக்களோடு சேர்ந்து அவளை இன்வால்வ் பண்ணி பாட வேண்டிய அபங். இப்போ வாசுதேவயனிலாம் பாடும்போது நம்ம பாட முடியாது, 7 சங்கதி வரும் அதில். இதே அபங்குனா எல்லாரும் சேர்ந்து பாடலாம், பஜனைனா எல்லாரும். இது ஒரு ஜானர். இன்னொன்னும் அப்படியே படிக்கிறத விட்டு 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 பாடக்கூடாது, பாடுற மாதிரி பாடக்கூடாது. அதுக்கு ரேப் அப்படின்னு பேர். இல்லையா? உன்னை வந்து கேட்டேன், உன்னை வந்து பார்த்தேன், உங்கள் வீட்டில் வந்தேன், இப்படி கதை சொன்னேன் அப்படின்னா என்னம்மா பாடுறார் சாருங்க. அவங்க பாடுறார். நானும் இந்த மாதிரி ஒரு கச்சேரிக்கு போய் உட்காந்து காலேஜ்லாம் படிக்கும்போது ரேப் மியூசிக்னா சரி, புதுசாக எத்தனை நாள் உட்காந்து வாசுதேவை நீயே கேட்டுட்டு இருக்கிறது. அவர் இழுத்து 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 அதை கல்யாணியை போட்டு ஒரு வழி பண்ணுறார். அதனால் இது ரேப், புதுசாக எதாவது கற்றுக்கலாமே அப்படின்னு போய் உட்காந்துருந்தேன் ரேப்பில். உன்னை வந்து பார்த்தேன், உன்னை வந்து கேட்டேன், ஏதோ சொல்லிட்டு இருக்கார் இங்கிலீஷில். ஐ வெண்ட் அண்ட் கேம் யூ, ஐ கேம் அண்ட் சா யூ. நான் கேட்டேன், அவர் எப்போ பாட ஆரம்பிப்பார்? இதுதான் பாட்டே ஆயிடுத்தேங்கிறார் அவர். அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டு ஜானர் மாதிரி டான்ஸில் ஒரு ஜானர் இருக்குது. இப்போ பிலாட்டே போகிறா சில பேர் இல்லையா, ஒரு டான்ஸ் இருக்குது. சரி, அதனால் நம்ம நடராஜர் கிட்ட அம்பாள் கேட்குறா, இது என்ன புது டான்ஸ் எங்கள் அண்ணா ஆடுறது? சிவகாமி, நம்மளாம் ஆடும்போது நம்ம ஆடுறோம், ஸ்டேஜ் ஆடுறதில்ல. ஆனால் உங்கள் அண்ணா ஆடும்போது அவரும் ஆடுறார், ஸ்டேஜும் ஆடுறது இல்லையா? காளியன் ஆடுறார், யோசிச்சு பாருங்க. டான்ஸர்ஸ் ஆடுறா, ஸ்டேஜும் ஆடுறது. அவளும் ஆடணும்னா எவ்வளோ கஷ்டம் யோசி. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மால்லெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு ஒரு இடம் அந்தரங்கம் வச்சுருப்பான், அது போய் குதிக்கும். அந்த மாதிரி இவர் ஆடுறார், பாம்பும் ஆடுறது. இது புது டான்ஸாக இருக்குமா? ஆடலை காணத்தில்லை அம்பல திரைவனும் தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான். ஒரு ஆடலினால் சிறையாதவனே, ஒரு மாமணி இரகணி மாதவனே, நீ ஆடாது அசங்காது வா. அவர் டான்ஸ் ஆட போறார், அப்படி டான்ஸ் ஆடுறாராம். ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் அதை ஒரு தில்லானாவே கொண்டாடினார். என்ன ஜதியில் ஆடுறாருன்னார். தாமித தஜ்ஜம் தக தஜ்ஜம் தகதிக தஜ்ஜம் தாம் தாமித தஜ்ஜம் தக தஜ்ஜம் தகதிக தஜ்ஜம் தாம். தும்புரு நாரதாக்கள்லாம் வந்து அவள்லாம் அங்கே வாத்திய கோஷம் பண்ணிட்டு இருக்கா. என்ன இது, திஸ்ரமா மிஸ்ரமா கண்டமா திரிபுட்டமா, இல்லை கண்ட மிஸ்ர திரிபுட்டமா, இந்த ஆர்டிபியிலெல்லாம் பண்ணுற மாதிரி இது வேறு புது தாளமா, விட்டு ஆரம்பிக்கணுமா விடாத ஆரம்பிக்கணுமா, ஒன்றையில் ஆரம்பிக்கணுமா, அப்படி டக்கு 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 டக்குன்னு அவர் ஆடுறார். யசோதையெல்லாம் பயந்து போகிறா, என்னடா பாம்பு மேலே இப்படி டான்ஸ் ஆடுறியடா, பாம்புக்கு ஒரே மைக்ரேன். ஐயோ என்னையா நம்ம தலையில் போட்டு தொம்மு தொம்முன்னு இவர் ஆடின்னு இருக்கார்.
அதுவும் தன்னை எவ்வளவோ டிஃபெண்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தது. புவன திரய பார பரோ பருத்தோ குரு பார. குருனா பெரிசுன்னு அர்த்தம், பெரிய பாரம் வந்துருத்து. அது ஆன உடனே அது எப்படி இருந்ததுன்னு தேசிகன் சாதிக்கிறார் பாருங்க. பெருமாள் நீல ரத்னம் இல்லையா, ஏலேட்டி ஸ்ரீ வெங்கடாத்ரி இந்திரநீலமோ, இந்திரநீலம் மாதிரி ஒரு சஃபயர். இந்த சில இடத்துலலாம் கல்லெல்லாம் நீங்கள் ரொம்ப எத்தினிக்காக வச்சுருப்பான், நீங்கள் போய் பார்த்த பெரிய பாறையாக இருக்கும், அழுக்காக இருக்கும் வெளியில், அதை ஒரு மாதிரி வெட்டியிருப்பான் பாதியாக. அந்த வெட்டின பாகத்தை பார்த்தேன்னா ஒரு பளபளப்பு தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி கல்? முடிஞ்ச உடனே நான் கூட்டின்னு போகிறேன், ஏன்னா எல்லாம் பார்க்காத மாதிரியே சொல்கிறான். அதனால் அது ஒரு ப்ளூ கலர், ஒரு அழகான ப்ளூ தெரிக்கும். அந்த மாதிரி நிறமாக பெருமாள் இந்திரநீலம். அவருடைய திருவடியில் இருக்கக்கூடிய நகங்களில் ஷப்பு பட்டிருக்கோம். ஏன்னா அந்த பாம்போட பனாமண்டலத்தில் இருக்கக்கூடிய கண்கள் செவந்து இருக்கக்கூடிய கற்கள், ரூபீஸ். அதனுடைய லைட்டு பெருமாளுடைய திருவடியினுடைய நகங்களில் பட்டு ரூபி ரே அப்படி ஒரு ஸ்ட்ரிங்கு போட்ட மாதிரி இருக்கும். அப்போ பெருமாள் நீலரத்னம், கீழே கருப்பு கல் காளியன், அதுக்கு மேலே ரூபீஸ். நல்லா இந்த காம்பினேஷன் ஏதாவது ஒன்று பண்ணி பாருங்க. ஒரு சஃபயர், ஒரு ரூபி, ஒரு பிளாக் ஸ்டோன்ஸ் பண்ணி பாருங்க. தேசிகன் எடுக்கிறார். சத்யோ மகாநீலமயி முகுந்தஹ சபத்மராகாமிவ பாதபீடீம் காமன் பணாம் காளிய பன்னகஸ்ய கிரஸ்தோதிதோ பானுரிவா பபாசே. பானுரிவா பபாசே எப்படி இருக்குன்னார். காளியன் கீழே இருக்கான் இல்லையா, கருப்பாக இருக்கான், மேலே கொஞ்சம் ரெட்டு தெரியுது. அது எப்படி இருக்குன்னா ஒரு சூரியனை ஒரு ராகு பிடிச்சிருந்தா மாதிரி இருக்கு. ஏன்னா அப்படி லைட்டாக அந்த ரெட் ரேஸ் ரைஸ் ஆகுது, அதுக்கும் மேலே ப்ளூ ஸ்கை மாதிரி பெருமாள் ப்ளூவாக தெரிகிறார். அது அப்படி இருக்குங்கிறார். ஒரு கையால் அந்த வாளை பிடித்து கொண்டு நாட்டியம் ஆடினாராம். உடனே அந்த நாக பத்னிகள், காளியனுடைய மிஸ்ஸஸ் எல்லாம் பெருமாள் காலை அப்படியே சுற்றி நிறுத்தும். எல்லாம் பாவமாக பார்க்குறது. அவர் கொஞ்சம் அசடு தான், எங்களுக்கு தெரியும். we kept advising him, he never listens to us. பாவம் விட்டு வச்சுருங்க. நான் இப்போ அடிபட்டுட்டாரோன்னு ஒரு தடவை பட்டாதான் அவருக்கு தெரியும். இனிமேல் இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டார். வி அஷ்யூர் யூ, எங்கே வேணாலும் கையெழுத்து போடு சொல்ல கிருஷ்ணா, நாங்கள் போடுறோம். நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகாத்மனே பூதா வாசாய பூதாய பராய பரமாத்மனே மம கிருஷ்ணாய ராமாய வசுதேவசுதாய ச பிரத்யும்னாய அனிருத்தாய சாத்வதாம் பதயே நமஹ ததேஷநாதாய துராமபத்யை தமோஜனி க்ரோதவசோத்பஹீஷः சம்சார சக்ரே பிரமத ஷரீரிணோ யதிச்சிதः ஸ்யாத் விபவः சமக்ஷः. காளியனை பார்த்து பெருமாள் சொன்னார், இதை பாரு, யுவர் வைஃப்ஸ் ஆர் ஆஸ்கிங், ஸோ அவுட் ஆஃப் மர்சி ஐ எம் லீவிங் யூ, ஐ ஹவ் ஸ்டாப் டான்சிங் காளி அப்படின்னார். காளியை நான் இங்கேருந்து புறப்பட்டு போயிடுறேன் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துலேருந்து போய் ரமணகம்ங்கிற தீபத்துக்கு போனதா பாகவதத்திற்கு. ரமணகம் எதுன்னார், ஒருத்தர் ஒன்று சொல்கிறா. ஒருத்தர் நன்னா ஒரு விஷயம் சொன்னார், சவுத் அமெரிக்காவாக இருக்கணும். வாட், ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ் he went to சவுத் அமெரிக்கா, ஹவு அப்படின்னா பாசிபிள்? யமுனா நதி போய் சமுத்திரத்தை தானே சேர்றது, பே ஆஃப் பெங்காலில். பே ஆஃப் பெங்கால் அப்படி இந்தியன் ஓஷன் அப்படி போனீங்கன்னா சவுத் அட்லாண்டிக் ஓஷன் வழியாக அவர் போயிருக்கலாம் இல்லையா சவுத் அமெரிக்காவுக்கு? பாசிபிள் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிருப்பார். இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அது ரஷ்யாலேருந்து வந்ததுங்கிறா, இட்டாலியிலேருந்து வந்த எத்தனையோ பேர் நம்ம சம்ரட்சணிக்கலையா, அந்த மாதிரி அப்படியே ரஷ்யாலேருந்து அது கீழே வந்திருக்குன்னு வச்சுக்க வேண்டியது தான். இப்போ அது அங்கே போயிருக்கு. அதுதான் ரொம்ப ஒரு படமே எடுக்கிறான், அனகொண்டா. ஒருவேளை அதெல்லாம் காளியனுடைய பரம்பரையில் வந்த குழந்தைகளோ என்னவோ தெரியாது நமக்கு. அதனால் இப்போது அந்த பத்னிகள், நாகபத்னிகள் பெருமாளை புகழ ஸ்துதி செய்ய பகவானும் அதை கேட்டுவிட்டு அனுகிரகம் பண்ணார். இந்த பாம்புகள்லாம் சென்றது அப்படிங்கிறத ஒரு அழகான லாலித்யத்தில், ரொம்ப அழகான ஒரு ரிதமில் தேசிகன் கொண்டாடுறார். லோலா பதச்சரண லீலா ஹதிக்ஷரிதஹாலஹலே நிஜபணே நிருத்யந்த பிரத்யக்ர கிருத்யம் தம பிரதிமம் அத்யந்த சாருவபுஷம் தேவாதிபிஸ் சமய சேவாதரத்வரித ஹேவாக கோஷமுகரைர் திருஷ்டாவதானமத துஷ்டாவ சௌரிமிஹிர் இஷ்டாவரோத சகிதா. அப்படியே அந்த ரிதமில் கொண்டாடுறார்.
அப்போ அந்த நாகபத்னிகள்லாம் என்ன பண்ணி கொடுத்தா சேர்ந்து ரத்னங்கள்லாம் நாகரத்னங்கிறாங்க பாரு, எல்லாம் வந்து அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்கிறா அதெல்லாம் நாகத்துக்கெலாம் ஒரு ரத்னமும் கிடையாது சார், அதெல்லாம் சும்மா லிட்ரேச்சரில் ஒரு அழகுக்காக சொல்லியிருக்கா. ஏன்னா நாகத்துக்கெல்லாம் ரத்னம் இருந்தால் நம்ம கவர்மெண்ட் விட்டு வச்சுருக்கோமோ இல்லை, எல்லா பாம்பையும் பிடிச்சி ஒரு அழகாக ஒரு ரத்னத்துலேயே ஒரு ஹாரம் பண்ணி அது விற்றுருக்கும். நாகத்துக்கு ரத்னம்லாம் ஒன்றும் கிடையாது, பாவம் அந்த நாகம் இருந்துட்டு போட்டோங்கிற. சரி, இப்போ விஷயம் என்னென்னா இந்த நாகபத்தினிகள்லாம் ரத்னம் கொடுத்து தான் அதெல்லாம் போய் கடையில் கொடுத்து ரெட்டவடமாக்கி கொடுத்துருத்தான். கிருஷ்ணருக்கு அதை தெரிவிக்கிறார். பணிவது ஜனதத்த மணி விரஜமஜன்வலித ஹாரதுகூல விபூஷித ஹாரதுகூல விபூஷிதா ஹாரமாக சமர்ப்பிச்சுட்டார். இப்போது கண்ணன் தன்னுடைய தோழர்களோடும் பசுக்களோடும் கண்ணுக்குட்டியோடும் தான் விருந்தாவனத்தில் வசித்து கொண்டு வர 2-3 தடவை காட்டு தீ வந்துடுத்து. இதெல்லாம் காமன் தான். இப்போ யூஎஸ்லலாம் நீங்கள் வெஸ்ட் கோஸ்ட்டில் பார்த்தேன்னா ஆனாவுன்னா இந்த கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் எப்போ பார்த்தாலும் காட்டு தீ வந்துடும். ஏன்னா அதெல்லாம் ட்ரை ஆகிடுதுன்னு வச்சுக்கோ, இலையெல்லாம் மரம் பட்டு போயிடுத்து, இலையெல்லாம் காஞ்சி போயிடுத்து, ரொம்ப சூடாக இருக்குன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று ஒராசல்ல அந்த அப்படி வந்து பொறி வந்து அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கே மரப்புந்து வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தணல் வீரத்து குஞ்சென்று மூப்பேனும் உண்டோன்னர் பாரதியார். அந்த மாதிரி ஒரு சிறு பொறியானது காட்டு தீயாகிவிடும். கிருஷ்ணர் ஒரு வாட்டி என்ன பண்ணாராம், அப்படி பார்த்தாராம், அது அஸ்தமிச்சுடுத்தான். இன்னொரு தடவை மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் காட்டு தீ வந்த உடனே ஓன்னு அழுத உடனே பெருமாள் வந்தாராம். என்ன பண்ணியிருக்கலாம்னர் இந்த பாகத்துக்கு வல்லபாச்சாரியர் சுபோதினியில் வியாக்கியானம் பண்ணுறார். பெருமாள் என்ன பண்ணியிருக்கலாம், காட்டுத்தீ அணைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கலாங்கிறார். எதி வாயு ரூபோ பவேத் ததாபி பிபேத், தானே வாயு இல்லையா, பூநிலாய 5 புனர்க்க நின்ற 4 தீநிலாய 1 வேறு வேறு தன்மையாயின்னு ஆழ்வார் கொண்டாடுறாரு. அந்த மாதிரி இவர் வந்து ஒரு வாயு ரூபம் தரித்திருந்து அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னியை சமனம் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன, எதி ஜலரூபோ பவேத்து ததாபி ஷாமயத், அவரே தான் தண்ணீர் ரூபமாக இருந்து சமைச்சிருக்கலாம், அதுவும் பண்ணல. அவரே தான் பூமி, மண்ணை நீங்கள் போட்டேன்னா நெருப்பு மேலே அணிஞ்சு போயிடும். காற்றா வந்திருக்கலாம், ஜலமாக வந்திருக்கலாம், பூமியாக வந்திருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. என்ன பண்ணார் அப்படின்னு அக்னியை சாட்டுட்டார். ஹீ இஸ் ஈட்டிங் ஃபயர். உங்கள் பேரங்கிட்ட போய் சொல்லுங்க, கிருஷ்ணா ஏட் ஃபயர். பாட்டி ஐ ஹவ் ஹர்ட் தட் ஹி ஹஸ் ஈட்டன் பட்டர். வென் டிட் ஹி ஈட் ஃபயர்? சாட்டுட்டார், நெருப்பை சாட்டுட்டார். எப்படி சார் நெருப்பு எப்படி சார் சாப்பிட முடியும்னா, சாப்பிட முடியுமா இல்லையான்னு தெரியல. இந்த சர்க்கஸ்லலாம் ஒருத்தன் பண்ணுறான் பாருங்க, வாயில் ஏதோ லிக்விடை போட்டு அப்படி அதில் ஏதோ உஃப்னு ஊதினா அக்னி வருது. முகமபிதஹனோ எஸ்ய வாஸ்தே அமப்தி, அவர் தான் விராட் புருஷன். முகமபிதஹனோ, வாய் முழுக்க நெருப்பு இல்லையா. பெருமாள் நெருப்பை சுவாகா பண்ணிட்டார். ஏன் பண்ணார், ஸ்வஜன வைக்கல்வியம் நிரீக்ஷதேனர் வல்லபாச்சாரியர் தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு அதை பண்ணாராம். இன்னொரு காரணம் என்னன்னர், காளியன் வந்து இத்துணை வருட காலங்கள் அந்த தடாகத்தையும் புல்லையும் மரத்தையும் விஷத்தை கக்கி 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 விடம் நிறைந்ததாக்கினபடியால் இதையெல்லாம் எரிய வச்சு உண்டால் தான் சுத்தி ஆகுங்கிறதுக்காக சாட்டாராம். காளிய சம்பந்த கிருத துஷ்டானாம் தாகார்த்தம் தமக்னி பிபத்து. எதுக்குன்னர், அவருடைய வாய்க்குள்ளேயே அக்னி இருக்குது. விராட் புருஷனை சொல்லும்போது முகமப்பி தகனோங்கிறான் இல்லையா, அதனால் வாய்க்குள்ள அக்னி இருக்குங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணுவார், வாயில் இருக்கக்கூடிய அக்னியை ஷாட்டாக தான் பார்த்தியா இப்போ வாய்க்குள்ள அக்னி இருக்குதுன்னு சொல்லுவாளாம். பட்டத்ரியில் ஒரு காரணம் சொன்னார். என்னன்னா, அக்னிங்கிற பஞ்சபூதத்தில் ஒன்றான அக்னிக்கு பீத்தத்துவம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. பீத்தத்துவம்னா அது என்னன்னு கேட்டார். பீத்தத்துவத்துக்கு ஒரு அர்த்தம் தட் விச் இஸ் எல்லோன்னு அர்த்தம். சாஸ்திரம் அக்னிக்கு பீத்தத்துவம் உண்டுன்னு சொல்கிறது, அப்படின்னா எல்லோவாக இருக்குங்கிறது. கிருஷ்ணர் அக்னியை ஸ்வாகா பண்ணுற வரைக்கும், விழுங்குற வரைக்கும் பீத்தத்துவம்னா எல்லாரும் என்ன நினச்சிண்டாலாம், மஞ்சள் தன்மைன்னு நினச்சிண்டாலாம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் பீத்தத்துவத்துக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, தட் விச் இஸ் ட்ரிங்கபிள். எது குடிப்பதற்கு தக்கதாக இருக்கின்றதோ அதுக்கு பீத்தத்துவம்னு பேர். அதனால் கிருஷ்ணர் அக்னியை பருகின உடனே தான் அவளுக்கு தெரிஞ்சுதான், ஓஹோ பீத்தத்துவம்னா குடிக்கிறதுன்னு அர்த்தம். அது இன்றைக்கி தான் புரியுது. இவர் குடிச்சு காமிச்சுட்டார்னாராம். சிகினி வர்ண தயேவகி பீத்ததா, பட்டத்தில் எடுக்கிறார். பரிலசத்யதுனா கிரியயாப்யசௌ இதி ஸ்ருதஹ இதி நுதஹ பசுபைர் முதிதைர் விபோ ஹரஹரேதி துரிதைஹி சஹமே கதான் அப்படிங்கிறார் பட்டத்ரி. அப்பேற்பட்ட பகவான் பிற்காலத்தில் குழந்தைகளோடு விளையாடக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் அவளுக்குள்ள ஒரு புது கேம். என்னன்னா, ஒரு கேம் 2 கட்சி, குரூப் ஏ குரூப் பி. யார் ஜெயிக்கிறாளோ அப்பேற்பட்டவனை தோத்தவன் தன் முதுகில் தாங்கி செல்ல வேண்டும். அப்போது ஸ்ரீதாமன்னு சொல்லக்கூடிய பலராமரை
ஒரு கோபன் கூட்டுன்னு போகிறான். தூரக்கேந்து கிருஷ்ணர் பார்க்குறார், அது யாரும் இல்லை, பிரளம்பன் ஒரு அசுரன். உடனே பலராமருக்கு சொல்கிறார், நீதானேப்பா அனந்தன் துவயா திருதேயம் தரணி பிபர்த்தி சராச்சரம் விஸ்வம் அனந்தமூர்த்தே, உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு சொன்னோடனே, இது அண்ணன் இல்லையா, உன்னால் முடியும் அண்ணா அப்படின்னு சொன்னோடனே பலராமர் ஒரு குட்டு குட்டினார். அதே இடத்துல பிரளம்பன் அவுட். அப்போ ஆழ்வார் சாதிக்கிற, தேனுகன் பிளம்பன் காளியன் என்னும் திப்புடுக்கள் அடங்க ஒழுக்கி செம்பொற் கழலடி செல்வா பலதேவான்னர். இப்போ மழைக்காலம் வந்துடுத்து. மழைக்காலத்தை வர்ணிக்கிறார். என்னன்னா, ஏன் மழைக்காலம் வந்ததுன்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகபிரம்மம் அதாவது கிரீஷ்ம காலத்தில் தடாகத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை எல்லாம் சூரிய பகவான் தன்னுடைய கிரணங்களால் ஸ்வீகரித்து தான் மேகங்களில் தக்க வைக்கிறார். மேகத்தில் தக்க வச்ச சூரிய பகவான் எடுத்த பூமிக்கு மறுபடியும் ஜலத்தை கொடுக்க வேண்டும். எப்படின்னா, ஊர் மக்கள் சம்பாத்தியத்திலிருந்து வரி பணத்தை எடுக்கக்கூடிய ராஜா அந்த மக்களுக்கே எப்படி திருப்பி கொடுக்கிறாரோ கொடுக்கலையோ அதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கோங்க, நான் அந்த வம்புல மாட்டிக்கல. அந்த மாதிரி நுட்டர். அஷ்டௌ மாசானி பீதம் யத் பூம்யாச்சோதகயம் வசு ஸ்வகோபிர்மோக்துமராபே பர்ஜன்யஹ கால உதகதே அப்படிங்கிறார் இந்த இடத்துல. அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய மண்டூக்கங்கள், தவளையெல்லாம் காத்துன்னு இருக்கான் எப்போ வருஷா காலம் வரும்னு. மயிலெல்லாம் காத்துன்னு இருக்கான் எப்போ ஆடலாம்னு. அப்பேற்பட்ட வருஷா காலம் அதெல்லாம் வந்தோடனே நிறைய புல்லெல்லாம் ஜாஸ்தியாகிடுதான். இதெல்லாம் ஆன பிறகு பெருமாள் ஒரு நாள் கோபர்களோடு சென்று, ஒரே மழை கொட்டுறதே, மாடு கண்ணு குட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதேன்னு ஒரு நாள் கோவர்தன பர்வதத்தின் குகைக்குள்ள இவாளெல்லாம் தக்க வச்சு காப்பாற்றினார். பின்னாடி அது ஏன் அப்புறம் கோவர்தனோதரணம் வரும், இப்போ முதல்ல காப்பாற்றிருக்கார். இதெல்லாம் டெவலப் பண்ணின்னு போகிறார். எப்போவுமே ஒரு கதையை டெவலப் பண்ணிகிட்டே போகணும். திடீர்னு கோவர்தனத்தை கொண்டு வரக்கூடாது. ஒரு நாள் இவாள்லாம் இருக்கும்போது கோவர்தனத்து குகையிலே இருந்தா. குஹரதனலிவிஷ்டம் துவாம் கரிஷ்டம் கிரீந்திரஹ ஷிகிகுலநவகேகா காகுபி ஸ்த்ரோதகாரி ஸ்புடகுடகதம்ப ஸ்தோம புஷ்பாஞ்சலி ச பிரவிததனு பேஜே தேவ கோவர்தனோசௌ அப்படிங்கிறார் பட்டத்ரில். இப்போது பெருமாள் வேணுகானம் பண்ணுறார். இந்த வேணுகானம் ரொம்ப அழகாக பண்ணுவார். அது எப்படி பண்ணுவார் அப்படின்னா, வாத்தியங்கள்லேயே 2 வாத்தியங்களுக்கு ரொம்ப பெருமைம்பா. ஒன்று வேணு, இன்னொன்று வீணை. ஏன்னா வீணையை சரஸ்வதி தேவி வச்சுருக்கா, நாரதர் வச்சுருக்கார். இவெல்லாம் வீணை மீட்டுவா, இவெல்லாம் வீணா ஆர்டிஸ்ட். கிருஷ்ணர் என்ன பண்ணார், இந்த ஒரு பியூட்டிஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் அதரத்துக்கிட்ட போய் வரும். வீணையெல்லாம் நீங்கள் இப்படி வச்சுன்னு வாசிக்க முடியாது, அது இங்கே தான் வைக்க முடியும். வயலின்லாம் இப்படி தான். ஆனால் வேணு ஒண்டி தான் நம்ம மூச்சு காத்துலேருந்து வருது. அப்புறம் நீங்கள் சாக்ஸாஃபோனு அது இதெல்லாம் சொல்லுவேள். ஆனால் வேணுங்கிறது ரொம்ப பிராச்சீன வாத்தியம். கிருஷ்ணர் என்ன பண்ணார், அப்படி ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஒரு மூங்கில் காடு வழியாக போயிட்டு இருக்கார். ஒரு மூங்கில் அப்படி தொலை போட்டார், ஒட்டையாக போட்டார், அப்படின்னு ஊதினார். சரிகம பதனி. அவரோட மூச்சு காத்து தான் வேதம், வேதத்திலேருந்து தான் நாதம், நாதம் தான் 7 ஸ்வரங்கள். ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம். தைவதம் அது ஞாபகம் வச்சுங்கோ, தைவதம் அல்ல, தைவதம், தை. அதனால அடுத்த 6 ஸ்வரங்களை பிறப்பித்தது எந்த ஸ்வரம்? கடைசி 6 ஸ்வரங்களை பிறக்க வச்சது எந்த ஸ்வரம்? முதல் ஸ்வரம். அதனால தான் முதல் ஸ்வரம் 6 ஸ்வரங்களை பிறக்க வச்சது இல்லையா, ஷட் ஜம்னு பேர். ஷட்டு 6, ஜம் பிறக்க வச்சது. சலேந்து தான் ரீ க ம ப த நி ச. அந்த மேல் சாங்கிறது இந்த சாவோட மேல் சா அது. அதனால பெருமாள் அப்படியே ஊதரார், அப்படியே ஒரு மேளகர்த்தாவா வருது. மாயா மாளவ கௌள அசாவேரி சாவேரி சுத்த சாவேரி தேவகாந்தாரி தன்யாசி பேகட ஹிந்துஸ்தானி காபி தோடி நாட்டகுறிஞ்சி ஸ்ரீராகசான அட்டாணா சாரங்கி தர்பாரு பந்து வராளி வராளி பூரி கல்யாணி யமுனா கல்யாணி ஜஞ்சோடி கௌமாரி கலஹர பிரியா கலஹம்ச நாதநாம கிரியா முகாரி தோடி புன்னாக வராளி.
ஜோட்டி கௌமாரி அத்தனை மேளகர்த்தாராகங்களும் பிரதிமத்தியமம் சுத்த மத்தியமமா பிரிஞ்சு 36 காத்துட்டு காட்டே கிருஷ்ணர் என்னை பிறக்க வச்சுட்டார், கிருஷ்ணர் என்னை பிறக்க வச்சுட்டார். அந்த கிருஷ்ணனானவன் புல்லாங்குழல் ஊதினான். அது கனகதாசர் தெரிவிக்கிறார். யாதவராய விருந்தாவன துளு வேணுநாதவ ಮಾಡುತ್ತಿರೇ ನಮ್ಮ ಯಾದವರಾಯ ವೃಂದಾವನದೊಳು ವೇಣುನಾದವ ಮಾಡುತ್ತಿರೇ ರಾಧಾ ಮುಂತಾದ ಗೋಪಿಯರೆಲ್ಲ ಮಧುಸೂದನ ನಿಮ್ಮನು ಸೇವಿಸುತ್ತೀರೇ ಸೂರರು ಅಂಪರಾದಿ ಸಂಗಲಿಸೀರೇ அப்சர ஸ்திரீயரு. அப்சரசுக்கெல்லாம் காத்துருக்காளா, என்ன அழகா வாசிக்கிறார். அப்சர ஸ்திரீயருமே ಮರತೀರೇ மெய் மரತೀರೇ. ಕನ್ನಡದಲ್ಲಿ மெய் மரತೀರೇ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತಮಿಳ மெய் மறந்து போனா. இது ஆழ்வார் எடுக்கிறார். மேனகையோடு திலோத்தமை அரம்பை உருப்பசீர் அவர் வெள்கி மயங்கி. ஆழ்வார் எடுக்கிறார். மேனகையோடு, மேனக்கா அவர் நினச்சுட்டாலாம் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக்கெல்லாம் கேட்டுட்டு நம்ம இனிமேல் டான்ஸே ஆடக்கூடாதுன்னு அவள் வெட்டிங் கார்டாக மாறிட்டாளாம் மேனக்கா, இல்லையா? மேனகையோடு திலோத்தமை, திலோத்தமா அவோ என்ன அழகாக வாசிக்கிறார் சார். எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாவா ஃபோனில் இந்த மாதிரி மியூசிக்கை, ஃப்ளூட் மியூசிக்கை. ஏன்னா இந்திரனோட கோர்ட்டில் டான்ஸ் ஆடும்போது பழைய மியூசிக்காக வச்சுருக்கான். அதனால் இதை வச்சு நான் எல்லாமே மேனகையோடு திலோத்தமை அரம்பை, அரம்பைனா யார்? ரம்பை. உருப்பசியர், ஊர்வசி, அதெல்லாம் நாங்கள் சொல்லிவிடுவோம் சார், நீங்கள் என்னது. அவர் வெள்கி மயங்கி, அவள்லாம் மயங்கி போராளாம். அப்சர ஸ்திரீயருமே மரதிரே யாதவராய அரவிந்த தளநயனா கிருஷ்ண அரவிந்த தளநயனா. வேணுகானமதிலலை பாயுதே மோகன வேணுகானமதிலலை பாயுதே கண்ணாய மனமிகு அலை பாயுதே உன்னானத மோகன வேணுகானமதிலலை பாயுதே அசைந்தாடுமயிலுன்று கண்டால் நோமழகல் வல்தான் என்றே சொல்வது போல் தோன்றும் பால்வடியுள் முகம் நினைந்து நினைந்தன்னுள்ளம் பரவசமிக வாகுதே குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பிம்பும் குறையேதும் எனக்கேதடி தாயே யசோதா புந்தன் ஆயர் குல துதித்த மாயம் கோபால கிருஷ்ண அலைபாயுதே வாசிக்கிறார் பெருமாள். அப்போ ஆழ்வார் சாதிக்கிறார். அவர் புல்லாங்குழல் வாசித்து வேணுகானம் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னார். பசுவினங்கள் கன்றினங்கள் செவியாட்ட இல்லாவேன்னார். பசு கண்ணுக்குட்டிக்கெல்லாம் சங்கீத ஞானம்லாம் இல்லை. நீங்கள் போய் பசுவை சேவிக்கலாமே ஒழிய பசு கிட்ட போய் கல்யாணியை கேட்டியோ பிச்சு உதறி விட்டார். ஐயோ ஒரு கிரகபேத மன்னர் பாருங்கோ, காம்போஜியிலே அப்படி சுத்த தன்யாசிக்கு போய் ஒரு ரவுண்ட் ஹேண்ட் போட்டுன்னு வந்தார் அப்படின்னா நீங்கள் பசு கிட்ட போய் சொல்ல முடியாது, மனுஷாக்கிட்டே சொல்ல முடியாது, இல்லையா? கிரகவேத மன்னர் பார்த்தேளோ அப்படின்லாம் கேட்க முடியாது. ஆனால் பசுக்கு கூட, சங்கீத ஞானமே இல்லாத பசுக்கு கூட பெருமாளுடைய வேணுகானம் பிடிச்சிருந்து தான் புல்லு சாப்பிட்ற பசு நிறுத்தி விட்டான் சாப்பிட்றத. செவி ஆட்ட இல்லாவே, காது கூட அசைய மாட்டேங்கிறதான், அப்படியே கேட்டுருக்கான். நீலமலர்ந்த இரவினில் தென்றல் உலாவிடும் நதியில்
நீல நிறத்து பாலகன் ஒருவன் குழல் ஊதி நின்றான். நீல நிறத்து பாலகன் அதராஹித சாருவம்சநாலா மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலா ஹரி நீலशिला விபங்கலீலா பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணே. நீல நிறத்து பாலகன் ஒருவன் குழல் ஊதி நின்றான். காலமெல்லாம் காலமெல்லாம் அவன் காதலை எண்ணி உருகுமோ என் உள்ளம். காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம். அவ்வளவு அழகா வாசிக்கிறார் வேணுகானம். அது பண்ணின உடனே பெண்கள் எல்லாம் சேர்ந்து நினைத்தார்களாம், இந்த கண்ணனை அடைவதற்கு என்ன செய்ய? நோன்பு இருக்கலாமா? ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவ்ரஜகுமாரிகாः சேருர் ஹவிஷ்யம் புஞ்சானாः காத்யாயன் அர்ச்சனவ்ரதம். அம்பாளை நோக்கி விரதம் இருந்தார்களாம், காத்யாயனியை நோக்கி. காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிமே குருதே நமஹ. கிருஷ்ணரை இங்க ஹஸ்பண்டா ஆக்கிடு அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டுருந்தா பரவாயில்ல இல்லையா? எல்லாம் அங்கே இருக்க மாமி மாமாலேருந்து எல்லாரும் எனக்கு கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணி கிருஷ்ணன். அம்பாளே குழம்பி போயிட்டா, என்னையா ஒரே ஆளுக்கு எத்தனை பேரையா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நந்தகோபசுதம் தேவி. அதுக்கு மேலே அம்பாளுக்கு கவலை வந்துடுத்து, யசோதா எப்படி இவ்வளோ மாட்டு பொண்ணை சமாளிப்பு இல்லையா? டாட்டர்ஸ் இன் லா இல்லையா? எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்துட வேண்டியதான். பேரெல்லாம் ஞாபகம் இருக்காது. 5 லட்சம் பெண்கள் இருந்தால் எப்படி? நம்பர் 1, நம்பர் 420, நம்பர் 940 கூட்டுட்டே இருக்க வேண்டியது தான் இல்லையா? எப்படி அவ சமாளிப்போ? அதனால கிருஷ்ணர் சொன்னாராம், விதிதம் நனுவா மனிஷிதம் வதிதாஸ்வதிஹ போக்யமுத்தரம் யமுனா புலினே சந்திரிகாஹ. ஒரு நாள் ஒரு இரவில், சந்திரன் ஒளிர்விக்கக்கூடிய இரவில் நான் உங்களுக்கு அந்த இரவு ஒரு அனுபவம் கொடுப்பேன். டோன்ட் வரி. ஓரிரவு, அந்த காலத்தில் ஒரு பன்றிபாய் படமா அது, ஓரிரவு, அந்த மாதிரி ஓரிரவு கொடுப்பேன். அந்த ஓரிரவு நம்மளால மறக்க முடியாத ஓரிரவு எங்க கிருஷ்ணர் கொடுத்த அனுபவம் அப்படின்னு. இவாள்லாம் ஒரு நாள் காலங்கார்த்தால கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோ. ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி. ஆகிலன் செல்வன் எழுந்த நரவணை மேல் பள்ளி கொண்டாய் ஏழமையாட்டவும் பட்டோம் இனியல்றும் பொய்கைக்கு வாரோம் கோழியும் நாமும் தொழுதோம். கோழி அழைப்பதன் முன்னம் பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய. இந்த விரதம் அனுஷ்டிப்பதற்காக சூரியோதயம் ஆவதற்கு பூர்வமே நாங்கள் குளத்தில் போய் நீராடுவோம். அதையே தான் ஆண்டாள் பண்ணா. நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர். தனியா போகக்கூடாது. ஏகாக்கீன ரமேத, பக்தர்களோடு செல்ல வேண்டும். ஐ ஷுட் பி வித் டிவோட்டீஸ் அப்படிங்கிறதுக்காக தோழிகளை கூட்டு நீங்கள்லாமும் குளிக்க வாங்கோடி அப்படின்னு சொல்ல உடனே அந்த தோழிகள்லாம் கேட்டுதான் எங்களை எழுப்பறியே காலங்கார்த்தால ஆயிடுத்துங்கிறதுக்கு என்ன அடையாளம் இல்லையா? இப்போல்லாம் ஒரு 6 நாளாக நீங்கள்லாம் இப்போ அவ்வளோ பிஸியாக இருப்பேள். படுத்துக்கிறது எப்போவும் தெரியாது, எழுந்துக்கிறது எப்போவும் தெரியாது. விட்ட தூக்கத்தெல்லாம் உபன்யாசத்தை பிடிச்சுடலாம் இல்லையா? அவ மாமாலாம் ஆற்றுல கவலைப்படுவா, என்னது இது இப்படி லேட்டாக படுத்துக்கிற, இவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிறியே. கவலைப்படாதீங்க, அவர் உபன்யாசம் சொல்ல வர. பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. கும்பகர்ணன் அந்த தூக்கத்தை கொடுத்தானோ. ராமாயணத்துலேருந்து என்ன சொத்து? கும்பகர்ணன் கொடுத்த சொத்து தான் இல்லையா? அது வர வேண்டிய வேளையில் வராது. இந்த மாதிரி கச்சேரி கேட்கும்போது அது அவ பாடுற வாழ்க்கை என்ன ஒரு பவுஷ் தெரியுமோ, கண்ணை முடின்னு பாடிடுவா. அளவு காலதி கண்ணை முடின்னு பாடுவாவா. தூங்குறாளா இல்லையான்னு தெரியும். நான் உபன்யாசம் அப்படி சொல்ல முடியாது. பெருமாள் வந்தாராம் கேட்டாராம் இப்படியே நான் சொல்லிட்டு இருக்க முடியும். உங்களை பார்த்து தான் சொல்ல முடியும்
அதனால் ஆண்டாள் வந்து சொல்கிறா, காலங்கார்த்தால் ஆயிடுத்து எழுந்துக்குங்கோன்னா. காலங்கார்த்தால் ஆயிடுத்துங்கிறது உனக்கு எப்படி தெரியும் ஆண்டாள்னா? அதுக்கு அடையாளம் சொல்லின்னு வரா. புள்ளும் சிலம்பின கான், பட்சிகள் சத்தம் கேட்கலையா? புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ? aren't you able to hear to the sound of the blowing conches from the temple? எங்க தமிழ்நாட்டில் சங்கு ஊதிட்டார்னா வேற அர்த்தம் சார். பூட்டார் சார், அவர் சங்கு ஊதிட்டான் சார் அப்படின்பா. ஆனால் பெங்காலில் போனேன்னா பூஜை போது சங்கு தான் ஊதுவா. அவளுக்கு அது நல்ல வாத்தியம். இங்கே போனால் எல்லாம் அபார்த்தம் கற்பிக்க வேண்டியது தான். சங்கு சக்கரம் எதுக்கு வச்சுருக்கார் சாமி கடவுள்? எனக்கு தெரியாதுப்பா, ஆயுதமாக வச்சுருக்கார். சக்கரத்தால் வெட்டிட்டு சங்கு ஊதிடுவார் சார். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ? அதனால் எழுந்துக்கோன்னா. கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ? பெண்ணே, பேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா சப் பண்றதே, அதுவும் காதுல விழலியா? கிழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். 8வது பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. ஏண்டி சூரியோதயம் ஆயிடுத்துனா உங்க அம்மா விளக்கெல்லாம் அணைக்க மாட்டாளா? இப்போ இன்னும் எரிஞ்சுட்டு இருக்குன்னா உங்க அம்மா இன்னும் எரிய வச்சுருக்கானா இன்னும் சூரியோதயம் ஆலை அப்படின்னா பிராம முகூர்த்தம் நீ எழுந்துக்க வேண்டாமா? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணி கதவம் தாள் திரவாய். ஆண்டாள் பாசுரத்தை அனுபவிக்கணும். அதனால தான் எங்களுக்குலாம் தமிழ்நாட்டில் எங்கள் ஆண்டாள் ஏதாவது சொல்லிட்டா கோவம் வந்துடும். அப்படி ஒரு ஒரு அடையாளமாக சொல்லின்னு வந்து ஆண்டாள் எல்லாரோடையும் சேர்ந்து போய் கூடியிருந்து குளிர்வோம்னு பாடினா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டால், இத்தனை நாள் ரொம்ப விரதமெல்லாம் இருந்துட்டோம் டி ஆண்டாள். we are all very hungry, we are short of glucose level ரொம்ப லோ ஆகிடுது, மயக்கம் வரா மாதிரி இருக்கு இல்லையா? அதான் நீங்கள் கார்த்தால மத்தியானம் நீங்கள் ஸ்வீட் போட்டுவிடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் குளுக்கோஸ் கம்மியாகாது. அதனால் அப்படியே கம்மியாகும்னு சொல்லும்போது ஆண்டாள் என்ன பண்ணாலாம், அவள் அப்பா கிட்டேருந்து உடனே டேடி விஷ்ணு சித்திரை கேட்குறா, என்ன பண்ணுறதுன்னா. அவர் தான் என் பெரியாழ்வார் திருமொழியை படியேண்டி ஆண்டாள் அப்படின்னா. நன்னா பருப்போடு சாதத்தை கலந்து நன்னா தளதளான்னு பாலில் கொதிக்க விட்டு வெல்லத்தை இடித்து களறி முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் தட்டி போட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் ஜாதிக்காய் பச்சை கற்பூரத்தை போட்டு நன்னா களறி, இதுக்குள்ளே நெய் சேர்க்கப்படாது, நெய்க்குள்ளே இதை சேர்க்கணும். ஒரு பெரிய கங்காளம் முழுக்க நெய்யை கொதிக்க விடுங்கோ, இதெல்லாம் இதுக்குள்ளே போட்டுருங்கோ. போட்டேன்னா அது கீழே எங்கேயோ இருக்கும் சாதம், மேலெல்லாம் நெய் மிதந்துன்னு இருக்கும். இந்த மார்வாரிக்கள்லாம் நான் பிலானியில் படிக்கும்போது தால் பாட்டி சுர்மா அப்படின்னு ஒன்று பண்ணுவா. ஒரு வடை மாதிரி ஒன்று பண்ணி உடச்சி அதில் கொஞ்சம் பருப்பை சேர்த்து இவ்வளோ நெய் அது போட்டுட்டே இருப்பா. நிறுத்துங்கோ சுவாமி. இல்லை இல்லை நெய் மத் ஸ்டாப் மத் போலி எசே ஹீ டால்தே ரேனா. இப்படிலாம் சாட்டா நான் ஹைவேல போக முடியாது, பைபாஸில் தான் போகணுன்னு இல்லையா? அதனால் இந்த நெய்க்குள்ளே ஆழ்வார் எடுக்கிற நெய்யிடை நல்லதோர் ஷோரும், ஷோரிடை நெய்யின்னு சொல்லலை, நெய்யிடை நல்லதோர் ஷோரும். அந்த மாதிரி பண்ண ஆண்டாள் எந்த பாசுரத்தில் தெரியுமோ? 27. கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்த உடனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடும் புகழும் பரிசினால் ஜக சூடகமே தோள்வலையே தோடே செவி பூவே படகமேய ஜனய பல்கலவும் யாமணிவோம் ஆடை உடுப்போம்
அதன் பின்னே பால் ஷோரு மூட. அதை மூட நெய் பெய்ன்னு பாடக்கூடாது. பால் ஷோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அது சக்கரை பொங்கல்னு பண்ணியிருப்பேன். கரெக்டாக இல்லை? உங்களுக்கு சொல்கிறேன், டிப்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கல்னால் என்னென்னா, அதில் பால் ரொம்ப சேர்க்கக்கூடாது. அது ஜலத்தில் தான் கொதிக்க வச்சுட்டு அப்போ அது டைட்டாக இருக்கணும். சக்கரை பொங்கலை இலையில போட்டால் அது விண்ணுன்னு ஒரு இடத்துல உட்காரணும். அதுக்கு சக்கரை பொங்கல்னு பேர். அப்படியே போட்ட உடனே கிடுன்னு ஓடி எடுத்துன்னு வச்சுங்கோ, அது பாயசம். அப்படியே அங்கே அது இப்போ சில பேர்லாம் இப்போ இலையில சாப்பிட தெரியாதவாள்லாம் பாத்தி கட்டிவிடுவா. ஐயோ இந்த பக்கம் சாத்து ஓடின்னு இருக்கேன், அந்த பக்கம் ஓடின்னு இருக்கேன், அதெல்லாம் பிடிச்சி வைக்கிறதுக்குள்ளே போகணுன்னு ஆகிடும். இது பாயசம் ஆகிடுதா? சக்கரை பொங்கல் போட்ட இடத்துல நிற்கும், பாயசம் ஓடிடும். இது நட்ட நடுவில் நரசிம்மர் மாதிரி நரனும் அல்ல சிம்மமும் அல்லன்னு போட்டால் ஒரே இடத்துல உட்காரப்படாது. பாயசம் மாதிரி ஓடிடவும் கூடாது, கொஞ்சம் ஓடணும், கொஞ்சம் ஒரு இடத்துல நிற்கணும். அதுக்கு அக்கார வடிசில்னு பேர். அதுக்கு திருக்கண்ணல் அமுதும்பா. கண்ணல் அப்படின்னா சுகர் கேன்னு அர்த்தம். வெள்ளத்தில் போட்டு பண்ணால் திருக்கண்ணல் அமுது, திருக்கண்ணமுது, அக்கார வடிசில்னு பேர். மூட நெய் பெய்து அதை ஒருத்தர் இப்படி அப்படி கையில் பிடிங்க அப்படின்னு கொடுக்குறாருன்னு வச்சுங்கோ. அப்படி நீங்கள் மூடின உடனே அப்படியே நெய் சொட்டி 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 இங்கே நீங்கள் ஒரு பாத்திரம் வைக்கணும். அங்கே சேர்த்த நெய்யில் இன்னொரு அக்கார வடிசல் பண்ணணும். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அப்புறம் என்ன பண்ணலான்னு கேட்டா, கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் கூடாரை. அந்த மாதிரி அக்கார வடிசில் பண்ணி பாருங்க இல்லையா? ஒரு குசின் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு நாள் இல்லையா? ஒரு நாள் கேரளா அடப்பிரதமன், சக்கவரட்டி, ஆளன், ஆளனா ஓளன், அது ஓளன் எல்லாம் ஆளன் ஓளன் எல்லாத்தையும் பண்ணி அதை ஒரு நாள் சாப்பிட்டுங்கோ. மிளகூட்டல், கருவடாம் அதெல்லாம் ஒரு நாள் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் இன்னொரு குசின், பிசிபேளாபாத் இல்லையா, நீர் தோசா, அந்த மாதிரி எதாவது பண்ணுங்க. ஒரு நாள் குசின். பாகவதம் நம்ம கிருஷ்ணர் அவரும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும், நம்மளும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். ஆனால் அவர் என்னென்னா பாப்பர், கண்டருளுதல், நம்ம கொண்டருளுதல். அதனால் இப்போ பெருமாள் ஒரு நாள் இந்த பெண்கள்லாம் கார்த்தால எழுந்து, விடிகார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணுவதற்காக யமுனா நதிக்கு சென்றார்களாம். இப்பெல்லாம் எங்கள் ஜென்ரேஷன்லேயே சொல்கிறேன், நீங்கள்லாம் இன்னும் முன் ஜென்ரேஷனில் இருந்தவா, உங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கும். எங்களுக்கெல்லாம் இப்போ பாதி குழந்தைகளுக்கு ஸ்விம்மிங் தெரியறதில்ல. காரணம் என்னென்னா, நம்ம அந்த மாதிரி ஊரில் இல்லை. அதுவாக மழையெல்லாம் உங்கள் ஊரில் வெள்ளமாயிடுச்சுன்னா பாவம் ஆற்றுக்கு நீஞ்சின்ண்டே வர, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பியூர் வாட்டரில் நீச்சலே நம்மளால் கற்றுக்க முடியல. அதுக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல ஸ்விம்மிங் பூல்னு போய் அதில் 40 பேரும் ஒரே தடாகத்தில் குதிச்சு அதெல்லாம் நடக்கிறது. ஆனால் கிராமத்தில் உங்கள் பெரியவா, என் பெரியவாள்லாம் இருந்தபோது அவளுக்குலாம் நீச்சல் தானாக வரும். கார்த்தால போய் அந்த காவேரியிலையோ குடமுருட்டிலையோ முடிக்கொண்டாலையோ அப்படியே தண்ணீர் எடுக்கணும்னு. பாலக்காட்டில் நதிக்கு பேரே கல்பாத்தின்னு பேர், நதிக்கே. அதில் போய் குளிச்சுட்டு அப்படியே அந்த நீச்சல் மாதிரி பார்த்து வந்துடுவோம். அவளுக்குலாம் ஸ்விம்மிங்கிறது ஒரு தனி டாஸ்க் இல்லை, அப்படியே வந்துடும், நேச்சுரலாக வந்துடும். வாக்கிங் தானாக வரும். இப்போ சுற்றி ஒரே என்ன சுற்றுறதுக்கு எங்கேயும் இடம் இல்லை, அதுக்குன்னு ஒரு உத்தியானவனம் கட்டி வச்சு அங்கே எதுக்கு இப்படி போனால் அவள் மேலே இடிக்கணும், அப்படி போனால் அவள் மேலே இடிக்கணும், அப்படி போயிட்டு சுற்றி வருது. இங்கெல்லாம் என்னென்னா குளிக்கிறதுக்கு போகும்போதே வாக் பண்ணும்போதே நாம சங்கீர்த்தனம், அங்கே போனவுடனே நீச்சல், குளியல், அகமர்ஷண சூக்தம், தண்ணீரை எடுத்தாச்சு, வஸ்திரத்தை அலம்பியாச்சு, அங்கேருந்து திருப்பி வாக்கிங். அதுபோது வேத அத்தியாயனமோ ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே வருது. பெருமாளை போய் சேவிக்கிறது கோவிலில், அவருக்கு விளக்கேற்றுறது, குனிஞ்சு 4 தடவை விழுந்து சேவிக்கிறது, 2, 4, 14 தடவை ஷோடசோபச்சாரம் 16 தடவை சேவிப்பா. அதுதான் புஷ்அப். ஆச்சு, எழுந்தாச்சு. பெருமாள் கோவில் அதுவும் ஸ்ரீரங்கத்தை ஒரு முறை பிரதட்சணம் பண்ணினா 1.25 கிலோமீட்டர். பெரிய அடையவளைஞ்சான சுற்றி வந்தேன்னா 2-3 கிலோமீட்டர் ஆகிடும். அவ்வளோதான் ஆச்சு. எல்லா எக்ஸசைஸ் ஃபிட்டாக இருந்தால் 101 வருஷம் இருந்தால் இல்லையா? இப்போ வாக்கிங்னா தனியாக ஒரு உத்தியானவனத்துக்கு போகணும். அவனும் இந்த வியாதி கீதி வந்துடுத்துனா அடைச்சி வச்சுட்றான் இல்லையா? அதனால் எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் எப்படி மாறி போய் எடுத்து பாருங்க. ஒரே இடத்துல நான் இப்படியே உட்காந்து உபன்யாசம் சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற ஸ்வீட்டெல்லாம் வேறு சாப்பிட்டுண்டு
நீங்கள் தான் நிறைய பேசுகிறீங்களே, நான் பேச மட்டும்தான் பேசுகிறேன், வேறு ஒன்றும் பண்ணுறதில்ல. அதனால் கீழேந்து படி கூட இப்படி ஏறி வரத்துக்கு ஒரு யந்திரம் வச்சுருக்கான். அந்த யந்திரத்தை ஏறி உட்காந்துட்டு அது மேலே கொண்டு சேர்த்துருது. எந்த இடத்துலையும் ஒரு ஒரு உடல் இதுவே இல்லை. இந்த குழந்தைகள்லாம் கார்த்தால் போய் குளிப்பாளாம். ஆனால் என்ன பண்ணிவிட்டா, விவஸ்திரமாக குளிச்சுட்டா. எல்லா வஸ்திரத்தையும் கழட்டிட்டு குளிச்சுட்டா. வஸ்திரத்தெல்லாம் கழட்டினோன்னா அது ஏதோ ஒரு கச்சி ஹேண்ட் ஒர்க், குர்ஜரி ஹேண்ட் ஒர்க், பைத்தனி, போச்சம்பள்ளி பிரிண்ட், இக்கத் பிரிண்ட், டபுள் இக்கத், சம்பல்புரி, அப்புறம் செரியால், அப்புறம் இது அப்படியே ஒன்று ஒரு இது ஆரணி, திருபுவனம், தாராசுரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கா? இதெல்லாம் போட்டு எல்லா வஸ்திரமும் வச்சுருக்கு. கிருஷ்ணர் பார்த்தார், வெரைட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தான் மேலே இங்கே போட்டுண்டார், அங்கே போட்டுண்டார், அங்கே போட்டுண்டார், இடமே இல்லாமல் போட்டு. கேரளாவில் பல திருமணங்களுக்கு போனவங்கன்னா கல்யாண பொண்ணு இதுன்னு தேடிகிட்டே இருக்க வேண்டியதான். நகைக்கு நடுவில் இப்படி விளக்கினேன்னா அந்த பொண்ணோட மூஞ்சி தெரியும். ஓஹோ, கேஷாதி பாதம ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷா. சாந்தோக்கியத்தில் சொன்ன பரபிரம்மம் இவள் தானோ. ஏன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்வர்ணமாக இருக்கு. ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணா அப்படின்னு அந்த நகையெல்லாம் விளக்கினா மூஞ்சி தெரிஞ்சுடுத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல கிருஷ்ணர் எல்லா வஸ்திரமும் போட்டுன்னு அங்கே போடுறார், இங்கே போடுறார், அங்கே போடுறார். எல்லா பெண்களும் அப்படியே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு பார்த்தா வஸ்திரம் இல்லை. ஐயோயோ, நம்ம துணியை காணுண்டி அப்படின்னு எல்லாம் பார்த்தா அந்த குந்தமரத்து சாக்கையில் பெருமாள் அப்படி காலை ஆட்டின்னு அப்படி உட்காந்துருக்கார். ஆல் வித் மீ அப்படிங்கிறார். பிற்காலத்தில் திரௌபதிக்கு வஸ்திரத்தை கொடுக்க வேண்டிய பகவான் இப்போ கோபிகா வஸ்திரத்தை அபகரணம் பண்ணுறார். அவர் எல்லாம் த மேன் ஆஃப் த ஆப்போசிட்ஸ். அவர் ஒரு பக்கம் வாலிங்கிற குரங்கை கொன்னுடுவர், இன்னொரு பக்கம் சுக்ரீவன் ஹனுமான்கிற குரங்குகளை ரட்சிப்பார். ஒரு பக்கம் கருடன்கிற பக்ஷி மேலே ஏறி வருவார், இன்னொன்று பகாசுரங்கிற கொக்குங்கிற பக்ஷியை கொன்னுடுவர். ஒரு பக்கம் ஆதிசேஷன்கிற பாம்பை அரவணைப்பார், இன்னொரு பக்கம் காளியன் என்கின்ற பாம்பின் மீது நர்த்தனம் செய்வார். ஒரு பக்கம் குவலையா பீட்டம் என்கின்ற ஆனையை கொன்னுடுவர், இன்னொரு பக்கம் கஜேந்திரன் கூக்குரலிடும் போது ரட்சிப்பார். ஆனகாத்த தான கொன்னுன்னர் ஆழ்வார். அதனால் ஏன் இதெல்லாம் பண்ணுறாருன்னா, டு ஹிம் ஒன்ஸ் காண்டக்ட் மேட்டர்ஸ். இவாளெல்லாம் கொல்லலை, நர்கதிக்கு தான் சேர்த்தார். இந்த வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸ்லாம் 2 கான்செப்ட் உண்டு. தெய்வத்துக்கு சமசக்தி படைத்த எதிர்த்தட்டில் இருக்கக்கூடிய சாத்தான்னு ஒன்று சொல்லுவாள் வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸில். இவர் பாசிட்டிவ், அவர் நெகட்டிவ். ஆனால் சனாதன தர்மத்தில் எதெல்லாம் அசுரர்களோ அத்தனையும் பகவானுடைய குழந்தைகள் தான். பெருமாளுக்கு சமமாக இன்னொன்று கிடையாது. எதிர் சக்தி, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்லாம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்கோ. ராவணனை பல பேர் இப்போ தமிழ்நாட்டில் அது ஒன்று எல்லாரும் பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டுருவா, சாமி நீங்கள் இவ்வளோ கதை சொல்கிறீங்களே, ராவணன் நல்லவன் தானே, அது தானே, இது தானே, அவன் ஒரு தமிழன் தானே, எங்கேயும் இவா தமிழன் தேடி கண்டுபிடிச்சானே தெரியாது. அவன் நல்லவன் தானே, அது எல்லாம் நல்லவன் தான். என்னென்னா நிறைய வேதம் படித்தான், வேதம் கற்றவன். ராவணன் பெரிய வைதிகன், விஸ்ரவஸ் குலத்தில் வந்தவன், பெரிய வைதிகன். இது வீணையெல்லாம் வாசிப்பான், நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் உண்டு. அட்மினிஸ்ட்ரேட்டர்னா பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், வெரி வீரன் எல்லாம் இருந்தது. மீ2 மூமெண்ட்டில் 5 தடவை அவனை அட்டாக் பண்ணிட்டான் இல்லையா, மாட்டின்ட்டார். கேரக்டர் சரி கிடையாது அவனுக்கு. அதனால் ராவணன் கிட்ட இருக்க நல்ல குணங்களாக கொண்டாடலாம். அவனுக்கு பேட் ஹேபிட்ஸும் இருந்தது, வெரி பேட் ஹேபிட்ஸ். பரஸ்திரியை இன்னொருத்தரோட பொண்டாட்டியெல்லாம் ஆசைப்படுவான். இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட்டு ராஜாலாம் இருந்தால் நல்லாவாக இருக்கும். உங்கள் ஊர் ராஜா எப்படி சார்? நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆனால் லேடிஸ்க்கெலாம் அவனை பார்த்தா பயம்னா எப்படி? அப்படி இருந்தால் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் நம்ம சனாதன தர்மத்தில் அசுரர்களும் பகவானுடைய குழந்தைகள் தான். ஒரு அம்மாவுக்கு தான் குழந்தை தப்பு பண்ணால் கண்டிக்கக்கூடிய உரிமை. ஆனகாத்த தான கொன்னும், வஸ்திராபஹரணமும் பண்ணுவார். சபாபீச் கிருஷ்ண கிருஷ்ண திரௌபதி புகாரி इतने में हरि आ गए सब अनाथ छोड़ गए सूरदास पार कालो सभा बीच कृष्ण कृष्ण. திரௌபதி சபைக்கு நடுவே எனக்கு வஸ்திரம் வேணும்னு கேட்டால் கொடுப்பார். எங்கேருந்து அவ்வளோ க்ளோத் சப்ளை பண்ணார் பெருமாள்? திரௌபதி கூட்டாளோன்னு. அவர் துவாரகாவில் இருக்கார், இவோ ஹஸ்தினாபுரத்தில் இருக்கா. இது ஹரியானா டெல்லி பார்டர். அவர் இருக்கிறது ஜாம்நகர் கிட்ட குஜராத்.
புல்லட் ட்ரெயினில் வந்தாலும் 2 மணி நேரமாவது ஆகும். ராஜ்தானியில் வந்தால் 1 நாள், கிராண்ட் ட்ரங்கில் வந்தால் 1 வாரம். இப்படி எப்படி சார் க்ளோத்ஸ் அப்ளை பண்ணார், உடனே எப்படி கொடுத்தாருனார். அவரும் ஆர்டர் பண்ணி பார்த்தார், எல்லா இடத்துலையும் ஆன்லைனில் போட்டு பார்த்தார், எல்லா இடத்துலையும் ஸ்டாக் நாட் அவைலபிள்னா என்ன பண்ணுறது. வஸ்திரத்தை எங்கேன்னு கொடுப்பார். திருமங்கை ஆழ்வார் சாதிச்சார். அவன் வஸ்திராபரணம் துஷாசனன் பண்ணும்போது இவர் வஸ்திரம் கொடுக்கணும், எங்கேருந்து கொடுத்தார், துணி கிடைக்கலையேன்னார். 100 கௌரவாள் இருந்தா இல்லையா, அவளுடைய பத்னிகளுடைய திருமாங்கல்ய சரடில் இருக்கக்கூடிய நூலெல்லாம் எடுத்து பெருமாள் வஸ்திரமாக கோத்து அமிச்சாராம். ஏன்னார் திருமங்கை ஆழ்வார், ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவள் இந்த திருமங்கல்ய சரடெல்லாம் போட்டுக்க வேண்டிய நெசசிட்டியே இருக்காது. அதனால் முன்னாடியே அந்த திருமங்கல்ய சரடலுக்கு நூலெல்லாம் வச்சு நெய்து அமுச்சுட்டாராம். அதனால தான் அந்த வஸ்திராபகரணம் பண்ணும்போது, புது வஸ்திரம் கொடுக்கும்போது பெருமாள் எங்கெங்கெல்லாம் அவன் சொல்கிறான், சார் வி ஹவ் காட் ஒன்லி 1 மீட்டர் ஆஃப் கலம்காரி, இன்னொருத்தன் சொல்கிறான் வி ஹவ் காட் ஒன்லி 1 மீட்டர் ஆஃப் பைத்தனி, இதெல்லாம் இருக்கோ கொடுப்பான்னார். அதனால தான் அவன் வஸ்திராபரணம் பண்ணி பெருமாள் வஸ்திரம் கொடுக்கும்போது கலர் கலராக வந்து தான் வஸ்திரம். பாரத சம்பூவில் இது ஆனந்த பாரத சம்பூங்கிற இடத்துல அனந்த கவி எடுக்கிறார். கலர் கலராக வந்து தான் கௌரவளுடைய பத்னி, ஐ வாண்ட் திஸ் பீஸ் ஆஃப் கிளாத், டி நன்னா இருக்குது, திரௌபதி கிட்டேருந்து இப்போ ஒரு புடவை வருது, இது நன்னா இருக்குடி, இன்னொத்தி அடுத்த மீட்டரை நான் எடுத்துக்கிறேன். பியூட்டிஃபுல்லாக சாரீஸ் வந்து தான். துஷாசனுக்கு கையே வலிச்சு போயிட்டான். போட்டு 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 புடவை கடைக்கெல்லாம் போனால் பாவம் அவனை பாடாப்படுத்துகிறோம் இல்லையா, போடுப்பா போடுப்பா போடுப்பான்னு அவன் 100-200 போட்டுருக்கான். அவனுக்கு அப்போ தான் தெரியும் பாவம் துஷாசனன் எப்படி கஷ்டப்பட்டிருப்பான்னு இல்லையா. இழுத்துண்டே வந்துட்டே இருக்கு. அதனால் பெருமாள் வந்து இவர்களுடைய வஸ்திரத்தை எடுக்க இந்த பெண்கள்லாம் வந்து கேட்டாலாம், கிருஷ்ணா எங்கள் வஸ்திரத்தை கொடு, நீங்கள்லாம் மன்னிப்பு கேளுங்க அப்போ கொடுக்குறேன். இன்னொரு பெண்ணுடைய கையை வச்சு கேட்டாலாம், அப்பவும் கொடுக்கலையா. தங்கள் வெக்கத்தை எழுந்து கேட்டாலாம். ஏன்னு சாதிச்சார் பெருமாள், வருணன்கிற தேவதையான ஜலத்துக்குள்ளே இறங்கும்போது விவஸ்திரமாக இறங்கக்கூடாது, ஒரு சொட்டு வஸ்திரமாவது இருக்கணும்னு நம்ம சாஸ்திரம். அதாவது நக்னார்களாக குளிக்கக்கூடாது, ஒரு வஸ்திரமாவது இருக்கணும். அதனால் நீங்கள் பண்ணேளுங்கிறதுக்காக நான் ஒரு பாடம் உங்களுக்கு கற்பித்தேன் அப்படின்னார். இந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணரோடு சென்று ஒரே காட்டுக்கு போயிருக்கு. எல்லா குழந்தைகளும் பிச்சுமணி ராஜாமணி நேற்றே விட்டு வச்சுருந்தேன், இன்றைக்கி பிச்சு ராஜு இன்னும் வரல. பிச்சுமணி ராஜாமணி எல்லாம் கிருஷ்ணரோட போயிருக்கு. போன உடனே கிருஷ்ணரை பார்த்து, டே எங்களுக்கெல்லாம் பசிக்குது கிருஷ்ணா, ரொம்ப பசிக்கிறதுடா. ராம ராம மகாவீரிய கிருஷ்ண துஷ்ட நிபர்ஹண ஏஷ வைபாததே க்ஷுண்ணன் தன் இச்சந்தி கர்த்துமர்ஹதா. ஒரே பசிக்கிறதுடா கிருஷ்ணா, என்னடா பண்ணுறது இப்போ அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணர் சொன்னார், பக்கத்தில் தாண்டா அக்ரஹாரம் இருக்குது, அங்கே நிறைய பேர் பிராமணாலாம் யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா, அவகிட்ட போய் கேளுங்கோடா. பிரயத தேவயஜனம் பிராமணா பிரம்மவாதினஹ சத்ரம் ஆங்கீரசம் நாம ஹ்யாசதே ஸ்வர்ககாம்யய தத்ர கத்வௌதனம் கோபயாச்சதாஸ்தத்விசர்ஜிதः கீர்த்தயந்தோ பகவத ஆர்யஸ்ய மம சாபிதாம். என்னென்னர் ஆங்கீரசம்ங்கிற யாகம் பண்ணிட்டு இருக்கா. ஸ்வர்க்கம் மோகனம்னு ஜோதிஷ்டோமே ஸ்வர்காமோ யஜேத, சில யாகங்கள்லாம் பண்ணால் ஸ்வர்க்கம் அவள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பிராமணர்கிட்ட போய் கேளுங்கோ, அவள் சாப்பாடு கொடுப்பான்னா. சின்ன விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு சாப்பாடு வந்துடுத்தோ, ஆனாலும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் அதுலேயே ஒரு நோட்டம் இருக்கப்படாது பாருங்கள். அதனால் நான் முடிச்சுடுவேன். நான்லாம் டைம் மேனேஜ்மெண்ட், டோன்ட் வரி. மீமாம்சா சாஸ்திரம்னு உண்டு. மீமாம்சா சாஸ்திரம், அந்த மீமாம்சாவை 2ஆக பிரிப்பா. பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சான்னு பிரிப்பா. பூர்வ மீமாம்சாங்கிறது வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் 3 பாகங்களின் சாரம். இல்லை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கதையை மட்டும் கேட்டால் போகாது. அப்பப்போ நான் ஏதாவது சில இந்த ஃபிலசாஃபிக்கல் விஷயம் எங்கள் ஆச்சாரியன் கற்றுக் கொடுக்க சொன்னால் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நான் அப்பப்போ கேட்பேன். கொஸ்டின் பேப்பர் இருந்தால் தான், எல்லாம் ஆன்சர் பண்ணாதான் யூ ஷுட் கெட் மோர் தென் 50% பாஸ் மார்க். அதனால் வேதத்தில் 4 பாகம் நான் சொல்ல 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 நீங்கள் திரும்பி சொல்லிக்குங்கோ. பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதா, உபனிஷத் அப்படின்னு பேர். இந்த முதல் 3 பாகம் இருக்குது பாருங்க, பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதா. தைத்திரிய ஆரண்யகம்
தைத்திரிய சம்ஹிதா, தைத்திரிய உபனிஷத் 3 இருக்கு. அந்த தைத்திரிய உபனிஷத்துல தான் ஆனந்தவல்லி பிருகுவல்லி அப்படின்னு பிரிக்கிறோம். தைத்திரிய ஆரண்யகம் ஒன்னொன்னுத்துலேயும் இருக்கு. இப்போ இந்த முதல் 3 பாகம் இருக்கு இல்லையா, பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதா, இந்த 3 பாகங்களும் வேதத்தின்படி கர்மாக்களை எங்கனே செய்ய வேண்டும், எது எது கர்மா, எந்தெந்த யாகம் எப்படி பண்ணணும், என்னென்ன பலன், எங்கெங்க செய்யணும், யார் யார் பண்ணணும், இதை விவரிச்சு சொல்லும். இந்த 3 பாகங்களினுடைய சாரம் கர்மகாண்டம்னு பேர். கர்மாவை பற்றி தானே சொல்றது, கர்மகாண்டம். இதனுடைய சாரத்தை சூத்திரங்களா நம்ம பூர்வாச்சாரியால் கொடுத்துருக்கா. அதுக்கெல்லாம் பூர்வ மீமாம்சா சூத்திரம்னு பேர். அப்படின்னா கர்மாவை பற்றி மட்டும் சொல்லும். திஸ் யாகம், தட் யாகம், திஸ் ஹோமம், தட் ஹோமம். இதை மட்டும் வேதத்தில் இருக்கக்கூடிய 4 பாகங்களில் முதல் 3 பாகமான பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதாங்கிற அந்த பாகம், கர்மகாண்டம், பூர்வ மீமாம்சாங்கிற பாகத்தை மட்டும் படிச்சுட்டு இருந்த பிராமணர்கள் அந்த காலத்தில் இருந்தா. அவளுக்கெல்லாம் பூர்வ மீமாம்சகால்னு பேர். தே வில் பிலீவ் ஒன்லி இன் தட் கர்மா. தே வில் நாட் பிலீவ் இன் காட். ஒரு பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுங்கோ. நிரீஸ்வராள்னு பேர். ஈஸ்வரனை ஒத்துக்க மாட்டா. ஈஸ்வரன்னா பரமாத்மா, அவரை ஒத்துக்க மாட்டா. கர்மாவை பண்ணணும் சார், ஏயோ கர்மாவை பண்ணுறியே, இதுக்கு யார் பலன் கொடுப்பா, கர்மாவே பலனை கொடுத்துரும்பா. இவாளுக்கு பூர்வ மீமாம்சகால்னு பேர். வேதத்தில் 3 பாகம் கர்மகாண்டம், அதுதான் பூர்வ மீமாம்சா. இவா பூர்வ மீமாம்சகால்னு சொன்னேன்னா ஒரே ஒரு பாகம் விட்டு வச்சிருக்கேன் வேதத்தில். அது என்னது? உபனிஷத். ஞாபகம் இருக்கா? முதல் 3 பாகம் கர்மகாண்டம்னு விட்டேன். இந்த கடைசி பாகம் உபனிஷத் இருக்கு இல்லையா, அதுக்கு ஞான காண்டம்னு பேர். முதல் 3க்கு என்ன காண்டம்? கர்மகாண்டம். உபனிஷத்துக்கு என்ன காண்டம் பேர்? ஞான காண்டம். முதல் 3 பாகங்கள் சேர்ந்த கர்மகாண்டம் என்ன மீமாம்சாவா மாறும்? பூர்வ மீமாம்சா. இந்த உபனிஷத்துங்கிற ஞான காண்டம் உத்தர மீமாம்சாவா மாறிடும். பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. புரியுறதா? இந்த உத்தர மீமாம்சாங்கிற இந்த பாகம் இருக்கு இல்லையா, இதுக்கு சாரத்தை அங்க ரிஷிகள் எப்படி பூர்வ மீமாம்சா சூத்திரங்கள்னு கொடுத்தாலோ, இந்த உபனிஷத் சாரமான ஞான காண்டமான உத்தர மீமாம்சாவோட சாரத்தை வியாசர், பாதராயணர் பிரம்மசூத்திரம்னு கொடுத்துருக்கார். ஆச்சா? இந்த உபனிஷத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. வேதத்திலேயே 4 பகுதி இருக்கு. என்னென்ன? 4 பாகங்கள் இருக்கு ஒரு வேதத்திலையும். என்னென்ன? நான் அப்பதான் சொன்னேன். பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதா, உபனிஷத். முதல் 3 பாகங்கள் சேர்ந்து என்ன காண்டம்? கர்மகாண்டம். கர்மகாண்டத்தினுடைய சாரத்தை என்னவா கொடுத்துருக்கா? பூர்வ மீமாம்சா. கடைசி பாகத்து பேர் என்ன? உபனிஷத். உபனிஷத் என்ன காண்டம்? ஞான காண்டம். ஞான காண்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன? உத்தர மீமாம்சா. அதனுடைய சாரத்தை வியாசர் என்னவா கொடுத்துருக்கார்? பிரம்மசூத்திரம். ஆச்சா? இந்த உபனிஷத் இருக்கு இல்லையா, இது வேதத்தினுடைய கடைசி பாகம் தானே. பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதா, உபனிஷத். உபனிஷத்துங்கிறது கடைசி பாகம் இல்லையா. கடைசினா அந்த வேதத்தினுடைய அந்த பாகமாக இருக்கிறதுனால உபனிஷத்துக்கு இன்னொரு பேர் வேதாந்தம் அப்படின்னு பேர். ஆச்சா? இந்த முதல் 3 பாகத்தை மட்டும் படிச்சு நிறுத்தி விட்டா அவளுக்கு பகவத் பக்தி வராது. ஏன்னா அவள் கர்மாவை மட்டும்தான் நம்புவா. அவளுக்கு நிரீஸ்வராள்னு பேர். மீமாம்சா தான், மீமாம்சகாள் தான், ஆனால் நிரீஸ்வராள், ஈஸ்வரனை நம்பாதவா. அந்த 3 காண்டத்தை படித்து கர்மகாண்டத்தை தெரிஞ்சு கர்மாக்களை அனுஷ்டித்து இதற்கு பிரதிபாத்திய தெய்வத்தமாக இருக்கக்கூடிய பகவானை நம்பணும்னா 4வது பாகத்தை படிக்கணும், உபனிஷத். அப்பதான் அவளுக்கு ஈஸ்வர சேஸ்வர மீமாம்சகாள்னு பேர். ஈஸ்வரனை நம்பக்கூடிய மீமாம்சகாள். ஆச்சா? ஆதிசங்கரோ, ராமானுஜரோ, மத்வரோ, இந்த நம்ம ஆச்சாரியாள்லாம் 2த்தையும் படித்து சாரத்தை பிடிஞ்சதுனால இவள சேஸ்வர மீமாம்சகாள். ஆனால் கிருஷ்ணர் இருந்த காலத்தில் பசின்னு சொன்ன உடனே கிராமத்துக்கு போய் அவாக்கிட்டேருந்து சாப்பாடு எடுத்துன்னு வாங்கன்னு சொல்கிறாரு இல்லையா, அவள்லாம் நிரீஸ்வர மீமாம்சகாள். ஈஸ்வரன் நம்பாதவா. அதனால் அவளுக்கு கர்மா 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 தான். அதனால்தான் அந்த கர்மாவுக்கு பிரதிபாத்திய தெய்வத்தமாக இருக்கக்கூடிய நாராயணன் கிருஷ்ணனா பிறந்து பிரசாதத்தை கொடுறான்னு கேட்கும்போது மாட்டேன்னுட்டான். அதனால்தான் அதுக்கு தான் இவ்வளோ நாளைக்கு சொன்னேன். ஏன்னா இது அப்படியே சொல்லின்னு போயிடலாம், அவள் கேட்டார், சாப்பாடு கேட்டார், கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது பாகவதம் இல்லை. அவள் நிரீஸ்வர மீமாம்சகாள். அதனால் கொடுக்க மாட்டேன்னு விட்டாளாம்.
அதை சொல்றார். மந்தமதிகள் தேசக்கால பிருதக் திரவியம் மந்திர தந்திர உர்ஜிதோக்னய தேவதா யஜமானஸ்ச கிரதுர் தர்மஸ்ச என்மயாக. கொடுக்க மாட்டேன்னுட்டா கிருஷ்ணா, மாமா கிட்டலாம் போய் கேட்டோம், மாட்டேன்னுட்டா சாப்பாடுனா. உடனே கிருஷ்ணர் என்ன சொன்னார், நீங்கள் கொல்லப்புறமாக போங்கோ, பின்புறமாக போங்கோ, அவாத்து மாமிகள் கிட்ட போய் கேளுங்கோ. ஏன் மாமிகள் கிட்ட ஏன் போனோம்னா, அவள்லாம் சேஸ்வர மீமாம்சகள், ஈஸ்வரனை நம்பக்கூடியவா. அதனால மாமியாத்துக்கு போங்கன்னுட்டா. நிவேதயத்வம் கிருஹிணி ஜனாய மாம் திசேயுரத்னம் கருணா குலாயிமாக இதி ஸ்மிதாத்ரம் பவதேரிதா கதாஸ்தேதாரகாதார ஜனம் யயாச்சிரே. இந்த குழந்தை எல்லாம் மாமி எல்லாம் அந்த கிச்சன்ல ஜனக்கதவுலேருந்து மாமி எட்டி பார்க்குறா. கொல்லப்புறமா வந்திருக்கு இல்லையா, என்னடா கிருஷ்ணர் வந்திருக்கார். கிருஷ்ணர் வந்திருக்கானா, கிருஷ்ணர் வந்திருக்கார், நாங்கள்லாம் பசின்னு சொன்னோம், உங்ககிட்டலாம் கேட்டு வாங்கிட்டு வர சொன்னார். கிருஷ்ணனே கேட்டுட்டானா அப்படின்னு சொன்னோன்னே எல்லா மாமியும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மெசேஜ் பண்ணி, நீ என்னடி பண்ணுற, நான் வந்து வெத்த குழம்பு பண்ணிடுறேன், அதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பிடிச்சிட்றேன், அதை பிடிச்சிட்றேன். எல்லோரும் வெவ்வேறு டிஷ்ஷஸ் பண்ணி அப்படியே ஒரு தூக்கா வச்சுருக்கா. எல்லாரும் மாமாவுக்கு தெரியாமல் கொல்லப்புறமா கிருஷ்ணரே வந்திருக்கார், அவர் கேட்கும்போது பிரசாதம் பண்ணாமல் இருக்கிறதான்னு எல்லாரும் பின்புறமாக போகிறா. என்ன பண்ணான்னார், ஸ்ருத்வாச்சுதமுபாயாதம் நித்யம் தத் தர்ஷனோத்சுகாஹ தத்கதா க்ஷிப்த மனசஹ பபூர்வுஜாத சம்பிரமாஹ சதுர்விதம் பகுகுணமன்னமாதயா பாஜனைஹ அபிஸ்ரசுஹு பிரியம் சர்வாஹ சமுத்திரமிவ நிமக்னாஹ நிஷித்யமானாஹ பதிபிர்பிராதிபிர்பந்துபிஸ்சுதைஹ பகவத்யுத்சுகமஸ்லோகோ தீர்கஸ்ருத கிருதாசயாஹ. அப்போ இந்த மாமிகள்லாம் அப்படியே குவைட்டாக தூக்கில் அப்படியே சாப்பாடு எடுத்துட்டு கொல்லப்புறமாக நடந்து போகிறா, கிருஷ்ணர் இருக்கிற இடமா நோக்கி. எப்படி இருந்தார்னார், ஷியாமம் ஹிரண்ய பரிதிம் வனமால்யபர் பகுதாப்து பிரவாள நட வேஷனம் அனுவ்ரதாம் சே வின்யஸ்திய ஹஸ்தம் இதரேண துனானம் அப்ஜம் கர்ணோத்பலால கபோல முகாப்ஜஹாசம். சிரித்த புன்முறுவலாம், அதில் குழியாம், நட்சத்திரங்களை ஒத்திருக்கக்கூடிய பற்களாம், எள்ளுப்பூ போல மூக்காம், தாமரையின் இதழ்களை ஒத்திருக்கக்கூடிய நேத்திரங்களாம், லலாட்ட பலகமாம், கஸ்தூரி திலகமாம், சுருண்ட குழல் கச்சையாம், மயில் பீலியாம், மந்தஹாசமாம், கம்புக்ரீவமாம், நீண்ட வக்ஷஸ்தலமாம், மார்பில ஸ்ரீவத்சமாம், மேல ஸ்ரீ மகாலட்சுமியாம், பக்கத்தில் கௌஸ்துபமாம், சிறுத்த இடையாம், வனமாலையாம், வைஜெயந்தியாம், ஹாரங்களாம், அழகான ஒட்டியானமாம், கீழே பீத்தவஸ்திரமாம், அல்லிப்பூவும் தாமரை பூவும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு சௌகுமாரியம் படைத்த திருவடிகளாம், அழகான தாமரையை ஒத்திருக்கக்கூடிய கரங்களாம், அதில் வேணுவாம், அந்த வேணுவை தன்னுடைய இதழ்கிட்ட சேர்க்கிறாராம், மூச்சு காத்து போடுறாராம், அது துளையில் போட்டு அது சப்தஸ்வரங்களாக மாறி விவிதமான ராகங்களா வருதாம். அதை பார்த்து விட்டு இவர்கள் விஸ்மயமாக நின்னாளாம். நீங்கள் எதுக்கு எடுத்துன்னு வந்தேன், உங்கள் ஆத்து மாமா கோச்சுப்பாளோன்னு, நீங்கள் சாப்பாடு இங்கே வச்சுட்டு போயிடுங்கோ, நாங்களே சாதிச்சுக்கிறோம், நீங்கள்லாம் கிளம்பி போயிடலான்னு ஆளாம். அப்பா அவள் சொன்னாலாம், வேதத்தில் சொல்லியிருக்குன்னு எங்கள் அவள்லாம் சொல்லுவா, ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் திரும்புதே கிடையாதுன்னுட்டா. எங்கள் ஆற்றுல இருக்கிற எங்களுக்கு இனிமேல் இஷ்டம் இல்லை கிருஷ்ணா, உன்னை அடைந்த பிறகு திருப்பி எங்கள் ஆற்றுக்கு போனால் நாங்கள் வைகுண்டத்துக்கு போயிட்டு திருப்பி பூலத்துக்கு இறங்குற மாதிரி இருக்குது, உங்ககிட்டயே இருக்கணும் போல இருக்கேன்னு ஆளாம். மைவம் பிவோர்ஹதி பகவான் கதிதும் நிஷம்சம் சத்யம் குருஷ்வ நிகமம் தவ பாதமூலம் பிராப்தா வயம் துளசிதாம பதாவசிருஷ்டம் கேஷை நிவோடுமதிலங்கிய சமஸ்த பந்தூன். அப்போ எல்லா மாமிகளும் வேறு வழி இல்லை, நீ சொல்லிவிட்டேங்கிறதுக்காக நாங்கள் வேணால் திரும்பி போகிறோன்னு திரும்பி பார்க்கும்போது அவள் கூட்டத்தில் ஒரு மாமி மிஸ்ஸிங். ஐயோ எங்கடி அவ, நம்மளோட தானே வந்தா, நீ பார்த்தியோ. நாங்கள்லாம் யாத்திரா போகும்போது அப்பப்போ கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு அரை மணி நேரம் போனோடனே நிறுத்துங்கோ ஒருத்தரை காணும் அப்படின்னா ஏதோ ஒரு மாமா வராமல் ஏறாமல் இருந்துட்டுருப்பார் பஸ்ஸில். அந்த மாமி ஏறி இருப்பா, மாமி பஸ்ஸில் இருப்பா.
ஏன் மாமி உங்கள் மாமா ஏறலைன்னு சொல்லப்படாதா? சொல்ல வேண்டான்னு நினச்சேன், நீங்கள் ஞாபகப்படுத்திட்டேள். சரி போங்க, நீங்கள் ஞாபகப்படுத்திட்டேள், திரும்பி போங்க, போகலாம், கூட்டுன்னு போகலாம் அவரை அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல இவாள்லாம் நீ சொல்லிவிட்டேங்கிறதுக்காக போனவங்க ஒரு லேடி மிஸ்ஸிங். என்ன ஆச்சுன்னார், அந்த ஒரு பெண்மணி வீட்டு விட்டு கிளம்புறத அந்த மாமா பார்த்து தடுத்து விட்டாராம். ஐயோ, மற்றவாள்லாம் போயிருப்பாளே, கிருஷ்ணரை இத்தனை நாழி பார்த்துருப்பாளே, வேணு வாசிச்சிருப்பாரே, அந்த வாசிப்பில் அவள்லாம் மயங்கி போயிருப்பாளே, பக்கத்தில் இருந்தும் நாம் இதை இழந்தோமே நினைச்சாலாம். புண்ணிய பாபங்கள் தொலைந்து அதே இடத்துல மோட்சத்துக்கு போயிட்டாளாம். தத்ரைகா வித்ருதா பத்ரா பகவந்தம் யதா ஸ்ருதம் ஹிருதோபகுஹ்ய விஜஹோ தேகம் கர்மானுபந்தனம். அப்போ அந்த பெண்மணிக்கு வந்த மோட்ச பிராப்தியை கண்டு அந்த ரிஷிகள்லாம் அந்தணர்கள்லாம் பயந்து நின்றுட்டாளாம். பூர்வ மீமாம்சகாளா நிரீஸ்வராளா இருந்தவாளுக்கு தெரிஞ்சுதாம், எந்த யாகம் பண்ணுறோமோ, எந்த கர்மா பண்ணுறோமோ அதுக்கு பிரதிபாத்திய தெய்வம், பலன் கொடுக்குற தெய்வம் பக்கத்தில் கிருஷ்ணனா நம்ம ஆய்ப்பாடியில் விருந்தாவனத்தில் இருக்கே. இத்தனை நாளாக அந்த ஞானம் இல்லாமல் போயிட்டோமேன்னு மறுபடியும் கிருஷ்ணர்கிட்ட காலில் வந்து விழுந்தாளாம். எங்களை மன்னிச்சுடு கிருஷ்ணா, இத்துணை நாள் நீ பக்கத்தில் இருந்து உன்னை ஆராதிக்காமல் போயிட்டோம், ஏதோ யாகம்னு உட்காந்துட்டோம், கிருஷ்ணா நீங்கள் இருக்கியே அப்படின்னு சொல்லி திக்ஜன்மனஸ்திரி வித்வித்யாம் திக்விரதம் திக்பகுஜ்ஞதாம் தன்னையே வெசிக்கிற. ஐயோ இத்தனை நாள் விட்டுட்டோமே, திக்குலம் திக்ரியா தாக்ஷ்யம் விமுகாத்வே த்வதோக்ஷஜே சவைன ஆத்ய புருஷः ஸ்வமாயா மோகிதாத்மனாம் அவிஜ்ஞாதாம் அனுபாவானாம் க்ஷந்தும் அர்ஹத்ய கிரமணம் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சுன்னர், அவ அப்பா நந்தகோபாலன் ஃப்ரெண்ட்ஸோடு பேசின்னு இருக்கார். நீங்கள் என்ன பொறுப்பு எடுத்துக்கிறே, மாலையெல்லாம் தினம் வர வச்சுடுவேளா, என்ன உபநந்தரே வாரம், நீ என்ன தோரணங்கள்லாம் வந்துடுமா, சரி எல்லாம் சப்ளை எல்லாம் கரெக்டாக இருக்கா, நெய் அது இதெல்லாம் சரியாக இருக்கா, ஒரு மாமா கிட்ட கேட்டுருக்கார். இன்னொரு கோபன் கிட்ட எவ்வளோ பால் இருக்குது, ஸ்டாக்கில் எவ்வளோ இருக்குது, நெய் எவ்வளோ இருக்குது சொல்லுங்க, சமித்தெல்லாம் எடுத்தாச்சா. கிருஷ்ணன் அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடின்னு இருக்கார். கிடுக்கிடுன்னு ஓடி வந்தார். அப்பா மடியில் வந்து உட்காந்துட்டார். வாடா செல்லம், வாடா வாடா வாடா, சரி எல்லாம் சொல்லி வச்சோன்னு டிஸ்கஸ் பண்ணியாச்சு, எல்லாரும் நோட் பண்ணி வச்சுருக்கேளா, ப்ளீஸ் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க அப்பப்போ. அப்பா சொல்லிக்கிறார், குழந்தை என்னப்பா நடக்கிறதுங்க, அதான்ப்பா வருஷம் பண்ணுறது. வருஷம் என்னப்பா பண்ணுற, இந்திரனுக்கு உற்சவம் பண்ணுவோமேடா, அதுதான் நான் சொல்லின்னு இருக்கேன். இந்திரன்னா யாருப்பா? அதான்டா மேகங்கள்லாம் இருக்கே, இந்த மேகங்களுக்கெல்லாம் அதிபதி. நம்மளாம் மழை தானேடா நம்பியிருக்கோம், மழை வேணும்னா மேகங்க கொட்டினா தானேடா உண்டு, இந்திரனுக்கு தானேடா நம்ம உற்சவம் பண்ணாதானே மழை கொடுப்பார். ஏன்பா இந்திரன் ரொம்ப கைங்கரியம் நினச்சிண்டு மழை கொடுக்குறாரா, இல்லாட்டா அவருக்கு இட்ட கட்டளையே மழை கொடுக்குறதா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்டுவிட்டா நந்தகோபாலன் குழம்பி போயிடுவார். என்னடா கேட்குற, ஒன்றுமே புரியலையேடா. உபநந்தரே உனக்கு ஏதாவது புரியுறதோ, நம்ம குழந்தை கேட்குறது, உங்கள் குழந்தை பேசுறது எனக்கு என்றைக்குமே புரிஞ்சதில்லை, பின்னாடி அர்ஜுனனுக்கும் புரிய போகிறதில்லை இல்லையா. அர்ஜுனன் ஏதோ சாதாரணமாக சண்டை போடட்டுமா வேண்டாமா? கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கணும், எய்தர் யூ ஃபைட் ஆர் டோன்ட் ஃபைட். இதை பார்ப்பா, நீ ஆச்சு உன்னோட குடும்பம் ஆச்சு, உங்கள் சொத்து சண்டையில் நான் மாட்டின்னு தவிக்கிறேன். யூ வாண்ட் டு ஃபைட் யூ ஃபைட், எல்ஸ் யூ டோன்ட் ஃபைட் யூ கோ பேக் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இவர் ஆரம்பிச்சுட்டார், ஆத்மா என்பது அழியாது. அர்ஜுனனும் பொறுமையாக முதல் 100 ஸ்லோகம் கேட்டான். அடுத்த 100 ஸ்லோகத்தில் நம்ம என்ன கேட்டோம் அதுவே அவனுக்கு மறந்து போயிடுது. என்னோட உபன்யாசத்தில் தான் அப்படி தான் ஆகிடும். எதுக்கு இவர் சொன்னார்? கிருஷ்ண பிரேமி அண்ணாலாம் அப்படியே டாபிக் மட்டும் தானே சொல்கிறார், இவர் எதுக்கு எங்கேயோ போயிட்டு வர்றார் இல்லையா. அதனால் அப்படி சொன்ன உடனே இந்திரனுக்கு என்ன, பகவானிட்ட கட்டளை, மேகங்களுக்கு நீ அதிபதி, அப்பப்போ டைம்க்கு ஏற்ற மாதிரி மழையை கொடுத்துடணும். ஹீ இஸ் டூயிங் இஸ் டியூட்டி. அப்பா டியர் பப்பா, கிருஷ்ணர் சொல்கிறார், பப்பாஜி இந்திர டியூட்டி கர் ரஹே ஹே. அவ்வளோதான். டியூட்டி பண்ணுறதுக்கெலாம் மாமூல் கொடுக்கக்கூடாது, புரியுறதோ? இப்போ பேங்க்கில் அந்த கேஷியருக்கு
பேங்க்லலாம் ரொட்டேஷன் ஆஃப் இதுன்னு இருக்கும். அவள் வந்து ஒரு மாதம் அவள் கேஷியராக இருப்பா, கொஞ்ச நாள் லெட்ஜர் பார்த்துப்பா. இப்போ கேஷியருங்கிறது அவளுக்கு சம்பளம் கொடுக்கறதே டு டிஸ்பென்ஸ் கேஷ் இல்லையா? முன்னெல்லாம் வந்து டோக்கன் நம்பர் ஒன்று கொடுப்பான், 631 அப்படின்னு சொன்னோடனே நம்ம போய் அது 1000 ரூபாய்க்கு இந்த மாமா விட மாட்டார், ஏதோ கொடுத்ததை வாங்கி வர மாட்டார். 1000க்கு 10 கொடுங்கோ, இன்னொரு 1000க்கு 20 கொடுங்கோ, இன்னொரு 1000க்கு 50 கொடுங்கோ. அவருக்கு போரும் பொறுமை போயிடும், உனக்கு ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவான் இல்லையா? சில பேர் என்ன அவன் கொடுத்ததை வாங்கிட்டு வந்துடுவான். என்னன்னா அவர் ரொம்ப ஆச்சாரம், பக்கத்தில் ஒரு குழி வச்சுட்டு இருப்பார். கோனகம் செய்டம் தருவரேல் புனிதமன்றே, பாகவதாளுடைய உச்சிஷ்டம். அதனால எங்கள் ஆத்துலலாம் என்ன பண்ணிவிடுவார்னா, நோட் வந்தோடனே முதல்ல தோச்சு எடுப்பா. தோச்சு அப்புறம் தானே அதை காய வச்சு கொடியில் குச்சியில் போட்டு வடக்கு கிழக்கு பார்த்துட்டோ. அந்த மாதிரி இந்த கேஷியர்கிட்ட போகிறோம், 1000 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுப்பா. அவர் 10 100 ரூபா கொடுக்கணும், கொடுத்துட்றார். 10 100 ரூபா நான் எண்ணி 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 பார்த்துட்டு அந்த 10 100 ரூபாவில் ஒரு 100 ரூபாய் எடுத்து கேஷியர்கிட்ட கொடுக்குறேன். யூ ஹேவ் இட் சார், why are you giving it to me? No, you have dispensed cash. யோ, உன் பணத்தை தான் நான் கொடுத்துருக்கேன், நான் இந்த வேலை பண்ணுறதுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்குறா. அந்த மாதிரி இந்திரன் மேகத்திலிருந்து வருஷிக்க அவனுக்கு நம்ம ஹவிசு யஜ்யங்களில் கொடுக்குறோம். பிரம்மா அவனுக்கு இட்ட கட்டளை. நீர் எதுக்கு எக்ஸ்ட்ராவாக போய் வருஷம் உற்சவம் எடுக்கிறீர்? ஆமாம் கிருஷ்ணா, யூ ஹவ் காட் அ பாயிண்ட். ஆனால் நான் வந்து ஒரு டீம் லீடர்ப்பா, என்னுடைய மக்களை நான் மோட்டிவேட் பண்ணணும். ஏதாவது ஒரு உற்சவம் பண்ணாதான் எல்லாரும் மோட்டிவேட்டடாக இருப்பா. யோசிச்சு பாருங்களேன், 1.25 வருஷம் நம்ம வீட்டில் ஷோரெல்லாம் நல்லா கட்டியிருக்காளா, செங்கல் எப்படி போட்டு கட்டியிருக்கா, பார்த்து 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 நமக்கே போர் அடிச்சுடுத்து இல்லையா? முன்னெல்லாம் நான் உபன்யாசம் சொல்லும்போது, உங்கள் ஃபேமிலியில் எப்படி நீங்கள் பாவம் இப்படி ஊரூரா அலையிறீளே, இப்படி ஊரூரா அலையிறீளே, பாவம் உங்கள் ஆற்றுல இருக்க வாழலாம், பாவம் நீங்கள் எல்லாமே எப்படி. இப்போ வந்து எங்கள் ஆற்றுல நான் போனால் போகிறோங்கிறா. அடுத்த சப்தாகம் எப்போ இல்லையா? நமக்கே நம்ம வீட்டு மனுஷால பார்த்தோன்னா போர் அடிச்சு போயிடுது இல்லையா? கார்த்தால் எழுந்தா அதே தான், அதே சாத்தம், அதே குழம்பு, முந்தின நாள் பண்ண அதே மாதிரி குழம்பு பண்ணி விட்டுட்டா அதே குழம்பு வச்சுக்கலாம். அதனால இந்த இடத்துல ஏதாவது மோட்டிவேட் பண்ணணும்ப்பா. இவாளும் ஒரு வருஷமாக போர் அடிச்சு போயிடுது. 1 இயர் ஏதாவது ஒரு உற்சவம் ஏதாவது எக்ஸிபிஷன் அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடினா தான் இவாளுக்கெல்லாம் மோட்டிவேட்டடாக இருப்பா. சரி, யாருக்கு கிருஷ்ணா நம்ம உற்சவம் பண்ண? இந்திரனுக்கு வேண்டான்னுட்ட. யாருக்கு பண்ணலாம்னு சொல்லும்போது கிருஷ்ணர் சொன்னார், ஒருத்தருக்கு பண்ணலாம். அது நான் உனக்கு யாருக்கு பண்ணலாங்கிறத நான் 4 மணிக்கு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு விட்டார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாபியः பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேபியः சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. 4 மணிக்கு சாதிச்சுள்ளா கோவர்தனோத்தரணம் டக்கு டக்கு டக்குன்னு